We'll open our Bibles once again to Mark chapter 13 and read verses 33 through 37. மறுபடியும் நாம் நம்முடைய வேதங்களை திறந்து மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து தன் வேலையை நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். Take ye heed, watch and pray, for ye know not when the time is. For the Son of Man is as a man taking a far journey, who left his house and gave authority to his servants, and to every man his work, and commanded the porter to watch. Watch ye therefore, for ye know not when the master of the house cometh, at even, or at midnight, or with the cock crowing, or in the morning, lest coming suddenly he find you sleeping. And what I say unto you, I say unto all, watch. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். There's a story of a rich landlord. ஒரு பணக்கார ஐஸ்வரியவானுடையதான ஒரு கதை இருக்கிறது. He used to travel often. அவன் அடிக்கடி பிரயாணம் பண்ணுகிறவனாய் இருந்தான். One day his watchman came up to him in the morning and said, "Sir, I saw a dream last night that your plane is crashing in which you are traveling, so I request you not to go today." ஒரு நாள் அவனுடைய காவக்காரர் அவனிடத்தில் வந்து, ஐயா, நாங்கள் நேற்றிரவு ஒரு சொப்பனம் பார்த்தோம். நான் பார்த்தேன். அந்த சொப்பனத்தில் நீர் பிரயாணம் செய்கிறதான விமானமானது மோதி வெடிக்கிறதை போல நாங்கள் பார்த்தோம். அதனால் தயவு செய்து இன்று நீர் பிரயாணம் பண்ண வேண்டாம் என்று கூறுகிறேன் என்று கூறினான். So the landlord listened to the watchman and didn't make his journey that day. அப்பொழுது அந்த பணக்காரன் அந்த காவற்காரனுடைய சொல்லை கேட்டு அந்த நாளில் பிரயாணத்தை தவிர்த்தான். The next day in the papers the news came that very plane in which the landlord was supposed to fly crashed. அடுத்த நாள் அந்த பணக்காரன் போக வேண்டியதான அதே விமானமானது செய்தித்தாள்களில் வெடித்து சிதறியதாக செய்தி வந்தது. So this man survived because of the dream. அந்த சொப்பனத்தின் மூலமாக இந்த மனுஷன் உயிரோடு இருந்தான். So as a reward for the watchman in gratitude, the landlord gave him 10,000 rupees. எனவே அந்த காவற்காரனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த பணக்காரன் அவனுக்கு பிரதிபலனாக 10,000 ரூபாய் கொடுத்தார். And after that he sacked him and sent him home. அதற்கு பிறகு he sacked him, removed him from his job and sent him home. அதற்கு பிறகு அவனுடைய வேலையை அவனை விட்டு ராஜினாமா செய்துவிட்டு அவனை வேலையை விட்டு அந்த பணக்காரன் அனுப்பிவிட்டார். So you may ask, why did he sack him? அவர் ஏன் இப்படி வேலையை விட்டு அனுப்பிவிட்டார் என்று நீங்கள் கேட்கலாம். Because a watchman is not supposed to see dreams. ஏனென்றால் ஒரு காவற்காரர் சொப்பனம் பார்க்க வேண்டியவர் அல்ல. He is supposed to be sitting up and watching for thieves, not to be seeing dreams. அவன் திருடன் வருகிறார்களா என்று உட்கார்ந்து விழித்திருக்க வேண்டும், சொப்பனம் பார்க்க கூடாது. Thank God he saw a good dream, but that's not his job. அவன் நல்ல சொப்பனத்தை தான் பார்த்தான், கர்த்தருக்கு நன்றி, ஆனால் அது அவனுடைய வேலை அல்ல. Well, we can sleep in the night, but our spirit should be awake, is what the Bible says. நாமும் கூட ராத்திரி வேளைகளில் தூங்குகிறவர்களாய் இருக்கலாம், ஆனால் நம்முடைய ஆவியோ விழித்திருக்க வேண்டியதாய் இருக்கிறது. We have all in a sense been called to be watchmen. நாம் யாவரும் ஒரு அர்த்தத்தில் காவற்காரர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Let's read verse 35 again. மறுபடியும் 35ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். It says, you don't know when the master of the house will come. He may come at evening, he may come at midnight, he may come at cockcrow, he may come in the morning. அந்த வசனம் எப்படி கூறுகிறது? ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். You see, there is a transition from evening to morning. Evening, then midnight, then early morning, then morning. இங்கு இந்த வேளையானது சாயங்காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சாயங்காலம், நடுராத்திரி, காலை நேரம். So it spans a night time. இந்த வேளைகளானது ராத்திரி நேரத்திற்குள்ளா இருக்கிறது. From evening to morning, there is no noonday or there is no afternoon and so on. சாயங்காலத்திலிருந்து காலை வேளை வரைக்கும் இடையே மத்தியான வேளையோ வேறு எந்த பகல் வேளையோ இல்லை. This doesn't mean that Jesus will come only in the night. இந்த வசனம் இப்படி கூறுவதனால் இயேசுவானவர் இரவு நேரத்தில் தான் வருவார் என்று அர்த்தம் அல்ல. But there is a message here that we must learn. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு செய்தி இருக்கிறது. It means that we are living in a period of darkness where we need extra
extra vigilance. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அந்தகாரம் சூழ்ந்து இருக்கிறதான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இன்னும் சற்று அதிகமான விழிப்புணர்வு தேவையா இருக்கிறது. There is a darkness that is covering this world that our literal eyes cannot see. இந்த உலகத்தை அந்தகாரமானது சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை நம்முடைய புற கண்களினால் பார்க்க முடியாது. And that darkness is going to get worse and worse, or it's going to get darker and darker as we get close to the coming of the Lord. நாம் கர்த்தருடைய வருகைக்கு சமீபமாய் கொண்டிருக்கும்போது தானே இந்த அந்தகாரமானது இன்னும் அதிகமாக கருமையாய் மாறிக்கொண்டே போகிறது. Read Isaiah chapter 60 and verse 2. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். For behold, the darkness shall cover the earth, and gross darkness the people, but the Lord shall arise upon thee, and his glory shall be seen upon thee. Here we read about darkness and gross darkness. இங்கு நாம் இருளை பற்றியும் காரிருளை பற்றியும் வாசிக்கிறோம். Usually we say that this refers to the tribulation period and the great tribulation period, two parts of the kingdom of the Antichrist. பொதுவாக இந்த வசனமானது அந்திகிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இரண்டு பகுதிகளாய் இருக்கிற உபத்திரவ காலத்தையும் மகா உபத்திரவ காலத்தையும் குறிக்கிறது என்று நாம் கூறுகிறோம். But here I want to give another interpretation for these terms. ஆனால் இந்த பதங்களுக்கு நான் இன்னும் வேறு சில அர்த்தங்களை கூற விரும்புகிறேன். Darkness shall cover the earth. What does this mean? இருள் பூமியை மூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? It refers to the working of evil spirits more fervently than in the days past. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கடந்த நாட்களை காட்டிலும் இன்றைய நாட்களில் தீய ஆவிகளின் கிரியைகளானது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. It also speaks of the entry of evil spirits into the earth from hell. அதோடு கூட பாதாளத்திலிருந்து இந்த தீய ஆவிகள் பூமிக்குள்ளாக பிரவேசித்துக் கொண்டிருக்கிறதையும் இது காண்பிக்கிறது. There was a woman called Catherine Baxter who had a series of visions, or she had a series of trances when she was taken to hell. கேபின் பாக்ஸ்டர் என்கிறதான ஒரு ஸ்திரீ இருந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து நரகத்தை பற்றியதான தரிசனங்களை கண்டு கொண்டே இருந்தார்கள். Every night her spirit would leave her and Jesus would take her and show her different parts of hell and tell her, go back to earth and tell the people that this is true. ஒவ்வொரு நாளும் இவர்களுடைய ஆவி இவர்கள் சரீரத்திலிருந்து வெளியே போகும். அப்பொழுது இயேசுவானவர் இவர்களுடைய ஆவியை கூட்டிக் கொண்டு பாதாளத்திற்கு கூட்டி சென்று அங்கே இருக்கிற காரியங்களை காண்பித்து, நீ போய் மறுபடியும் பூலோகத்தாருக்கு இந்த காரியங்களை அறிவிக்க வேண்டும் என்று கூறினார். And then she came out and she wrote a book called A Revelation of Hell. அந்த சொப்பனங்கள் முடிந்த பின்பு இவர்கள் மறுபடியுமாய் வெளியே வந்து ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். அது நரகத்தின் வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது. And there she said every night as she entered hell, she went through a tunnel that took her to hell. அந்த புத்தகத்தில் அவர்கள் இப்படி எழுதுகிறார்கள், ஒவ்வொரு இரவு வேளையும் நான் நரகத்திற்கு உள்ளாக செல்லும் போது அங்கே ஒரு பெரிய குகை போன்றதான காரியம் இருந்தது. அதன் வழியாக நான் சென்றேன். And on the walls of the tunnels were embedded evil spirits that were trying to reach out for her as she passed those tunnels to go to hell. அந்த குகைகளின் சுவர்களில் இருந்ததான தீய ஆவிகள் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த சகோதரி அந்த குகைகளின் வழியாக செல்லும் போது அந்த தீய ஆவிகள் இவர்களை பிடிக்கும்படியாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. And so she asked Jesus, who was walking with her, she asked Jesus, what are these evil spirits, what are these things that are standing embedded to the walls of the tunnel, and they are not in hell, they are standing at the entrance? Why? இந்த சகோதரி இவர்கள் அந்த குகையின் வழியாக போகும்போது இந்த தீய ஆவிகள் இவர்களை பிடிக்க முயற்சிக்கிறதை கண்டபோது இயேசுவானவர் அவர்களோடு கூட இருந்தார். எனவே இந்த சகோதரி அந்த இயேசுவானவரை பார்த்து, ஏன் இந்த தீய ஆவிகள் நாம் நுழைவதற்கு முன்பாகவே நம்மை கவர்ந்து இழுக்கும்படியாய் முயற்சிக்கிறது என்று கேட்டார்கள். Why are they standing in the entrance and not in hell? இவைகள் ஏன் நரகத்தின் வாசலிலே நின்று கொண்டிருக்கிறது, உள்ளே காணப்படாமல்? So Jesus said, these are spirits that are waiting for their turn to go to earth to deceive the people. அப்பொழுது இயேசு அந்த சகோதரனிடத்தில் இப்படி கூறினார், இந்த தீய ஆவிகள் பூமிக்கு போகும்படியாக தங்களுடைய திருப்பம் எப்பொழுது வரும் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. So they are waiting for their chance, for the opportunity to go to hell. அவைகள் மறுபடியும் பூமிக்கு வருவதற்கான தருணத்திற்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. So from that we understand that periodically it is possible that more and more evil spirits are entering hell. எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான காரியம் என்னவென்றால், காலமாக இந்த தீய ஆவிகள் பாதாளத்திலிருந்து பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. Also
many people in countries abroad have been seeing UFOs, unidentified flying objects in the skies. அதோடு கூட வெளிநாடுகளில் अनेक ஜனங்கள் பறக்கும் தட்டுகள் என்கிறதான சில காரியங்கள் பறக்கிறதை கண்டிருக்கிறார்கள். Many have taken photographs, many have taken videographs of these flying saucers. இந்த பறக்கும் தட்டுகளை अनेகர் புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள், अनेகர் வீடியோவும் எடுத்திருக்கிறார்கள். Some people say that they may be aliens from outer space, other creatures from other planets. சில ஜனங்கள் இந்த பறக்கும் தட்டுகளை குறித்து இப்படி கூறுகிறார்கள், இவைகள் ஒருவேளை வேறு கிரகத்திலிருந்து வருகிறதான சிருஷ்டிகளாய் இருக்கலாம் என்று. The Bible says in the last days there will be fearful sights in the skies. வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் பயங்கரமான தோற்றங்கள் உண்டாகும் என்று. In the skies, ஆகாயத்தில். So it is possible that these UFOs might be evil spirits using vehicles to visit this planet. ஒருவேளை இந்த பறக்கும் தட்டுகளானது தீய ஆவிகளா இருந்து கிரகங்களிலிருந்து இங்கே வருவதற்கு பயன்படுத்துகிறதான ஒரு வாகனமாய் இருக்கலாம். So although the Bible does not say it, it does say that darkness is going to cover the earth. வேதம் இந்த காரியத்தை பற்றி கூறாமல் இருந்தாலும் கூட பூமியை இருள் மூடும் என்று கூறுகிறது. So darkness means spiritual darkness. எனவே இருள் என்று சொல்லும்போது அது ஆவிக்குரிய அந்தகாரமாய் இருக்கிறது. We also see that sin is increasing, witchcraft is increasing, Satanism is increasing. அதோடு கூட பாவமானது பெருகுகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பில்லி சூனியமும் மந்திரவாதமும் பெருகுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம், எல்லா இடங்களிலும் சாத்தான்மயமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Satan churches are spreading all over. எல்லா இடங்களிலும் சாத்தான் சபைகள் பரவி கொண்டிருக்கின்றன. So this shows that darkness is actually starting to cover the earth. எனவே உண்மையிலே இருளானது பூமியை மூட ஆரம்பிக்கிறது என்பதை இது காண்பிக்கிறது. Secondly, this verse says gross darkness will start covering the people. இரண்டாவதாக இந்த வசனம் காரிருள் ஜனங்களை மூடும் என்று கூறுகிறது. So this gross darkness is not going to cover the earth, it's going to cover the people. எனவே இந்த காரிருளானது பூமியை மூட போகிறதில்லை, இது ஜனங்களை மூட போகிறது. This shows a darkness of deception that's going to cover the minds of the masses. இந்த காரிருளானது வஞ்சகத்தின் அந்தகாரமாய் இருந்து ஜன சமூகத்தின் மனதை மூட போகிறதா இருக்கிறது. So people are going to be deceived in multitudes and they're going to be taken away from God. எனவே இது நிமித்தமாக ஜனங்கள் திரள் கூட்டமாக பெருவாரியாக ஏமாற்றப்பட போகிறார்கள், தேவனை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட போகிறார்கள். I want to share a few points as to how this darkness is covering the minds of people these days. இந்த இருளானது இன்று ஜனங்களுடைய மனதை எப்படி கவர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். How the devil is working these days so that he might blind people's minds from the truth. இல்லாவிட்டால் ஜனங்கள் சத்தியத்தை அறியாத வண்ணம் பிசாசானவன் மனுஷர்களுடைய மனதை எப்படி அவன் குருடாக்கி கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து நான் உங்களுக்கு கூற போகிறேன். Or I'm going to tell you how people are believing in lies these days. இல்லாவிட்டால் ஜனங்கள் இன்றைய நாட்களில் எப்படி பொய்களை உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு கூற போகிறேன். This will be our focus for this evening's study. இன்றைய பாடத்தினுடைய முக்கியமான காரியம் இதுவாய் இருக்கிறது. First of all, we'll turn to Luke chapter 17 and read verses 26 to 30. முதலாவதாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். And it was in the days of Noah, so shall it be also in the days of the Son of Man. They did eat, they drank, they married wives, they were given in marriage until the day that Noah entered into the ark, and the flood came and destroyed them all. Likewise also, as it was in the days of Lot, they did eat, they drank, they bought, they sold, they planted, they builded, but the same day that Lot went out of Sodom, it rained fire and brimstone from heaven and destroyed them all. Even thus shall it be in the day when the Son of Man is revealed. Here we read of two occasions when judgment came, one on the whole world, the other on a city.
இங்கு நியாய தீர்ப்புகள் வந்ததான இரண்டு சந்தர்ப்பங்களை குறித்து படிக்கிறோம். ஒரு நியாய தீர்ப்பு முழு பூமியின் மேலும் வந்தது. அடுத்த நியாய தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தின் மேல் இறங்கினது. One judgment was by a global flood, the other judgment was by fire on the city. ஒரு நியாய தீர்ப்பானது உலகம் முழுவதும் வந்ததான வெள்ளமாய் இருந்தது. அடுத்த நியாய தீர்ப்பு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தின் மேல் இறங்கினதான அக்கினியாய் இருந்தது. Jesus pointing to these two incidents says the very same situation that prevailed in the earth before the flood and the situation that prevailed in that city of Sodom before the fire is the same situation that will prevail in the last days before Jesus comes. இயேசுவானவர் இந்த இரண்டு சந்தர்ப்பங்களை மேற்கோளாக கூறி இந்த வெள்ளம் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டதோ அதை போலவும் இந்த பட்டணத்தின் மேல் அக்கினியானது எப்படி இறங்குவதற்கு முன்பாக சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதை போலவும் மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் அதே சூழ்நிலைகள் காணப்படும் என்று கூறினார். And what those signs are, Jesus enunciates. அதற்குரியதான அடையாளங்கள் என்னவென்று இயேசு தொடர்ந்து கூறுகிறார். But look at those signs, they are quite funny. ஆனால் இங்கே இருக்கிறதான அந்த அடையாளங்களை பாருங்கள், இவைகள் சற்று வேடிக்கையாய் இருக்கிறது. Before the days of Noah and before the days of Lot, what were the people doing? நோவாவின் நாட்களுக்கு முன்பாகவும் லோத்தின் நாட்களுக்கு முன்பாகவும் ஜனங்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தார்கள்? They ate and drank. அவர்கள் புசித்தார்கள், அவர்கள் குடித்தார்கள். Well, people eat and drink all the time, isn't it? Is that a sign to point out? பொதுவாக ஜனங்கள் எப்பொழுதும் புசித்தும் குடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இதை மேற்கோளாக கூறுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? Everybody in the world eats every day. Is this a sign to show that this is the kind of sign for the coming of the Lord? உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒவ்வொரு நாளும் புசிக்கிறார்கள். இயேசு வருவதற்கு இது அடையாளமாக கூற வேண்டியதற்கு என்ன காரணம்? They sold, they planted. அவர்கள் கொண்டார்கள், அவர்கள் நட்டார்கள். So அவர்கள் விற்றார்கள், they bought, they sold, sorry. அவர்கள் கொண்டார்கள், அவர்கள் விற்றார்கள். So what is this? People buy and sell every day. It's part of life, isn't it? Is this a sign to point out about the coming of the Lord? ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் வாங்குவதும் விற்கதுமாய் தான் இருக்கிறார்கள். இதை இயேசுவின் வருகைக்கு அடையாளமாக கூறுவதில் என்ன காரணம் இருக்கிறது? They planted, they builded. அவர்கள் நட்டார்கள், அவர்கள் கட்டினார்கள். They married wives and they were given in marriage. அவர்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். So these things are happening every day. இந்த காரியங்கள் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Why is God pointing this as a sign of the last days? ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை கடைசி நாட்களின் அடையாளங்களாய் இருக்கிறது என்று கூறினார்? And how is this a sign that brought judgment to Sodom and the whole world? எப்படி இந்த அடையாளங்கள் சோதோம் பட்டணத்திற்கும் முழு உலகத்திற்கும் நியாய தீர்ப்பை கொண்டு வரக்கூடியதாய் இருந்தது? The reason is this. இதற்குரிய காரணம் பின்வருமாறு இருக்கிறது. This world has become a world that has forgotten God. இந்த உலகமானது தேவனை மறந்துவிட்டதான ஒரு உலகமாய் மாறிவிட்டது. This world has become a materialistic world. That means this world is everything for them. இந்த உலகமானது பொருள் சம்பந்தமான தேவை அடிப்படையாய் கொண்டிருக்கிற உலகமாய் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த உலகம் தான் இந்த உலகத்திற்கு உலகமாய் இருக்கிறது. Eating and drinking and buying and selling and marrying and giving in marriage, planting and building, these things are occupying people's minds all the time. This is their burden, this is their excitement, this is their conversation. புசிப்பதும் குடிப்பதும் நடுவதும் வாங்குவதும் விற்பதும் நடுவதும் கட்டுவதும் பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதுமே இன்றைய நாட்களில் ஜனங்களுக்கு முக்கியமான வேலையா இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய முக்கியமான சம்பாஷணையா இருக்கிறது. இந்த காரியங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் பரவசம் தரக்கூடியதா இருக்கிறது. But this is always happening all the time in the world. ஆனால் இந்த காரியங்கள் எப்பொழுதுமே உலகத்தில் சம்பவிக்கக்கூடியவைகள். Why is this a sign of the last days? ஆனால் இவைகள் ஏன் கடைசி நாட்களின் அடையாளங்களா இருக்கிறது? Because this thing that's happening in the world is beginning to happen in the church as well. ஏனென்றால் இந்த காரியங்களானது உலகத்தில் சம்பவிக்க ஆரம்பிக்க போகிறது. ஆனால் அதற்கு முன்பாக அது சபையில் நுழைந்து ஆரம்பித்து விட்டது. Jesus said, seek ye first the kingdom of God and his righteousness, these things will be added unto you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு தாமே கூறியிருக்கிறார். Saint Paul said, set your affection on things above, not on things on the earth. பரிசுத்த பவுல் இப்படி கூறுகிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் என்று. So these instructions means Christians' minds should not be on the things of this world. எனவே இந்த புத்திமதிகளின் மூலமாக கிறிஸ்தவ உலகத்தின் மனதானது இந்த உலகத்தின் மேல் இருக்க கூடாது. All our minds should be up there in heaven. நாம் யாவருடைய மனதும் மேலே இருக்கிற பரலோகத்தின் மேல் பதிந்திருக்க வேண்டும். Read Philippians 3:20. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை
எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. What does this verse say? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? Our habitation is in heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our address is not Trichy, it's heaven. நம்முடைய முகவரி திருச்சி அல்ல, அது பரலோகம். And from there we are looking for Jesus. அங்கே இருந்து நாம் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். What does this mean? இது என்ன அர்த்தம்? Our minds, our hearts, our spirits, our conversation, our excitement, our happiness, our expectations should all be in heaven. Only our body is on earth. நம்முடைய மனதும் நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய சம்பாஷணையும் நம்முடைய குடியிருப்பும் நம்முடைய எதிர்பார்ப்பும் நம்முடைய பரவசமும் இவைகள் எல்லாம் பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும். நம்முடைய உடலாகிய சரீரம் மாத்திரம் தான் பூமியில் இருக்க வேண்டும். But today that is not the case amongst the children of God. Children of God have become earthly minded. All their burdens are earthly all the time, and that is the sign of the last days. ஆனால் இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ ஜனங்களுடைய மனது என்னவென்றால் எப்பொழுதுமே அவர்கள் உலகத்திற்குரியவர்களாய் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே பூமிக்குரியவைகளை பூமிக்குரிய தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவே அவர்கள் மனதின் மையமாய் இருக்கிறது. That is the sign of the last days. அது கடைசி நாட்களின் அடையாளமாய் இருக்கிறது. And that is the darkness that is covering people's minds today. இவைகள் தான் இருளாக இருந்து கொண்டு மனுஷர்களுடைய மனதை மூடிக்கொண்டிருக்கிறது. So people are not able to think of those things above. எனவே ஜனங்களால் மேலே இருக்கிறதான காரியங்களை குறித்து யோசித்து பார்க்க முடிகிறதில்லை. This particular thing is what I say everywhere wherever I go. நான் எங்கே எல்லாம் போகிறேனோ இந்த குறிப்பிட்ட காரியத்தை நான் எப்பொழுதுமே சொல்வது வழக்கம். The psalmist says, my soul cleaveth to the dust. சங்கீதக்காரன் இப்படி கூறுகிறார், என்னுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று. It's not his body, it's his soul that is sticking to the dust. அவருடைய சரீரம் என்று அவர் கூறவில்லை, அவருடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று கூறுகிறார். So just like there is a gravitational force pulling our bodies onto the earth, there is a force of darkness pulling our souls onto the earth. எப்படி புவியீர்ப்பு விசையானது நம்முடைய சரீரத்தை இந்த பூமியின் மேல் இழுக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்மாவையும் கூட இழுக்கிறதான ஒரு வல்லமை இங்கே இருக்கிறது. Suppose this is iron. உதாரணமாக இது இரும்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். Suppose this is a magnet. உதாரணமாக இது காந்தகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். When I bring this close to the magnet, it should go and stick. நான் அந்த காந்தகத்தோடு கூட அந்த இரும்பை ஒட்ட வைத்து அருகில் எடுத்துக்கொண்டு வரும்போது அது உடனே ஒட்டிவிட வேண்டும். But suppose it does not stick, it means something is wrong with this. ஆனால் இது ஒட்டாமல் இருக்கும் என்றால் இந்த இரும்பில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அர்த்தம். But supposing I take it close to this plastic and it goes and sticks to the plastic, something's terribly wrong with this. ஆனால் உதாரணமாக இந்த இரும்பை எடுத்து இந்த பிளாஸ்டிக் மேல் நான் வைத்து அது உடனே ஒட்டிக்கொண்டால் ஏதோ பயங்கரமான ஒரு தவறு இதில் இருக்கிறது என்று அர்த்தம். It's the same thing. அதே காரியம்தான். What is our soul? நம்முடைய ஆத்மா என்றால் என்ன? God breathed into man's nostrils the breath of life and man became a living soul. தேவன் மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், அப்பொழுது மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். Our soul is the breath of God, it is part of God. நம்முடைய ஆத்மா தேவனுடைய சுவாசமாய் இருக்கிறது, அது தேவனுடைய பகுதியாய் இருக்கிறது. So what should the soul do? அப்படியாக இருக்கும் என்றால் ஆத்மா என்ன செய்ய வேண்டும்? Like iron is attracted to a magnet, the soul should leap for God. எப்படி இரும்பானது காந்தகத்தை பார்த்தால் ஒட்டிக்கொள்ளுகிறதோ அதே போல இந்த ஆத்மா தேவனை பார்க்கும்போது குதித்து ஓட வேண்டும். So every human being from their birth, from the time they have knowledge, from the time their emotions are awake, from that time their soul should be leaping for God. எனவே ஒவ்வொரு மனுஷ பிறவியும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு அவர்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு அவர்களுடைய உணர்ச்சிகள் அவர்களுக்கு தெரிய வரும்போது அதிலிருந்து அவர்களுடைய காரியங்கள் யாவும் தேவனை நோக்கி இருக்க வேண்டும், தேவனை பார்த்து போக வேண்டும். But that's not happening. ஆனால் அதுவோ நடக்கிறதில்லை. Something's gone wrong. ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது. On the other hand, this soul that ought to leap for God is leaping for other things. ஆனால் மற்றொரு பக்கத்தில் தேவனை நோக்கி போக வேண்டியதான இந்த ஆத்துமா அதை விட்டுவிட்டு வேறு காரியங்களை நோக்கி வேறு திசையில் போகிறது. It's excited about new houses, new lands, it's excited about promotion, it's excited about a lot of money, it's excited about new clothes, it's excited about new furniture, it's excited about new friends and so many other things except God. Something's terribly wrong. இந்த ஆத்மாவானது ஒரு புதிய வீட்டை பார்த்தால் பரவசம் அடைகிறது, ஒரு புதிய நிலங்களை பார்த்தால் பரவசம் அடைகிறது, பதவி உயர்வுகளை கண்டால் பரவசம் அடைகிறது, புதிய சொத்துக்களை வாங்கினால் பரவசம் அடைகிறது, புதிய நகைகளை வாங்கினால் பரவசம் அடைகிறது, புதிய வஸ்திரங்களை வாங்கினால் பரவசம் அடைகிறது. ஆனால் தேவனை விட்டுவிட்டு அது வேறு எங்கேயோ போய்விடுகிறது. ஒரு பெரிய தவறு இந்த ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிறது. Man, do you know all these things that we are seeking after is only temporary? மனுஷனே, நாம் இதுவரைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறதான இத்தனை காரியங்களும் தற்காலிகமானவைகள் என்று நீ இன்னும் அறியவில்லையா? What has gone wrong with our soul? நம்முடைய ஆத்மாவில் என்ன தவறாகிவிட்டது? The answer is in one word. இதற்குரிய பதில் ஒரே ஒரு வார்த்தையில் இருக்கிறது. Sin. பாவம். Sin
has corrupted our soul, has diverted us from the true God, and we are going after earthly, mundane things, and this is increasing even in the church in the last days. பாவமானது நம்முடைய ஆத்துமாவை கெடுத்து விட்டது. இந்த பாவமானது தேவனை நோக்கி நாம் போகாதபடிக்கு நம்மை திசை திருப்பி இருக்கிறது. இதே நிமித்தமாக சபையாரும் கூட அற்பமான காரியங்களை தேடும்படியாக இந்த பாவம் ஜனங்களை மாற்றிவிட்டது. God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். He shows love and he wants love. அவர் அன்பை காண்பிக்கிறார், அன்பை எதிர்பார்க்கிறார். And that's why he made man to show love and to get love. அதற்காக தான் அவர் மனுஷனை உண்டாக்கினார். மனுஷன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். மனுஷன் மறுபடியும் தேவன் பேரில் அன்பு காட்ட வேண்டும். But he showed the love, he has not got the love. ஆனால் தேவனானவர் அன்பை காட்டினார், ஆனால் மறுபடியும் அன்பையோ பெற்றுக்கொள்ளவில்லை. And his church, his children whom he has brought to his fold to love him are now loving other things and going to him for those other things. அவருடைய சபையும் அவருடைய சொந்த ஜனங்களுமாய் இருக்கிறவர்கள் அவரை நேசிக்காமல் உலக காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக மாத்திரம் அவரிடத்தில் போகிறவர்களாய் இருக்கிறார்கள். This is a sign of the last days. இது கடைசி நாட்களில் இருக்கிறதான ஒரு அடையாளமாய் இருக்கிறது. When we turn to the book of Psalms, நாம் சங்கீதத்துக்கு நம்முடைய வேதங்களை திருப்பும்போது Psalm 44, read the last two verses. 44ஆம் சங்கீதம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும். For our soul is bowed down to the dust, our belly cleaveth unto the earth. Arise for our help and redeem us for thy mercy's sake. Here is a man sitting face down on the floor, lying face down on the floor. இங்கே ஒரு மனுஷன் தரையில் குப்புறப்படுத்திருக்கிறார். And his soul is sticking to the dust as well. அவனுடைய ஆத்மா புழுதியோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. And he's not able to get up, and that's why he's saying, arise O God and help us. அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. அதனால் தான் அவன் தேவனை பார்த்து எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் ஆண்டவரே என்று கேட்கிறான். And he says, Lord, redeem me for your mercy's sake. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை மீட்டு விடும். So he needs a redemption. எனவே இந்த மனுஷனுக்கு ஒரு மீட்பு தேவையா இருக்கிறது. In the same way, our minds and our hearts need a redemption from this darkness. அதே போலவே நம்முடைய மனதும் நம்முடைய இருதயங்களும் இந்த அந்தகாரத்திலிருந்து ஒரு மீட்க வேண்டியதா இருக்கிறது. I often quote this example. நான் அடிக்கடி இந்த உதாரணத்தை சொல்லுவதுண்டு. One day I was preaching in a school. ஒரு நாள் நான் ஒரு பள்ளியில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். And I was preaching to the staff members. அங்கே இருக்கிறதான அங்கே வேலை செய்கிறவர்களுக்காக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். And I told them, see, we actually don't have to be burdened about earthly things. நான் அவர்களுக்கு இப்படி கூறிக்கொண்டிருந்தேன், உண்மையிலே நாம் பூமிக்குரிய காரியங்களுக்காக பாரம் கொள்ள கூடாது என்று கூறிக்கொண்டிருந்தேன். A child of God does not have to pray for earthly things. ஒரு தேவனுடைய பிள்ளை பூமிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்கவே கூடாது. Because the Bible says you must set your affections on things above. ஏனென்றால் வேதம் சொல்கிறது நீங்கள் உங்கள் நோக்கத்தை மேலான காரியங்களின் மேல் வைக்க வேண்டும் என்று. Set your affections on things above, not on things on the earth. பூமியிலே உள்ளவைகளை அல்ல, மேலான காரியங்களையே நீங்கள் நாட வேண்டும். In Tamil it's very beautiful. மேலானவைகளையே நாடுங்கள். That means seek only those things which are above. மேலாய் இருக்கிறதான அந்த காரியங்களை மாத்திரம் நாம் நாட வேண்டும். That's how it is in Tamil. இப்படி தான் தமிழில் இருக்கிறது. So that means God is saying, don't be worried about earthly things. I will take care of them. You set your mind on that which is in heaven. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நீ பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், அவைகளை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன், நீ பரலோகத்தில் உன்னுடைய நோக்கத்தை வை என்று தேவன் கூறுகிறார். After the end of a message, அந்த பிரசங்கம் முடித்துவிட்ட பிறகு one of the school teachers came to me. அங்கே இருக்கிறதான பள்ளி ஆசிரியைகளில் ஒருவர் வந்தார். With a prayer request. ஒரு ஜெப வேண்டுகோளோடு வந்திருந்தார்கள். Brother, please pray for me. My son has to get his visa to go to America. சகோதரனே, என்னுடைய மகன் அமெரிக்க தேசத்திற்கு போவதற்கு விசா கிடைக்க வேண்டும் என்று தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள். What was I preaching till now? இதுவரைக்கும் நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? You don't have to pray for these things. நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்கவே கூடாது. But that's exactly what the Bible says. My soul is sticking to the dust. It can't come out with a sermon. அதேதான் வேதம் அப்படியே சொல்லுகிறது. என்னுடைய ஆத்மாவானது மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது, அதனால் எழும்ப முடியவில்லை. So there's a force pulling people down there so that even if you tell them look up, they can't. எனவே அந்த இடத்தில் ஒரு விசை அந்த ஜனங்களை கீழே இழுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே நின்று கொண்டு ஜனங்களை மேலே நோக்கி பாருங்கள் என்று கூறினாலும் அவர்களால் மேலே நோக்கி பார்க்க முடிகிறதில்லை. Brother, sister, I don't want this just to be a transfer of knowledge. God must work in our lives as we speak these words. சகோதரனே, சகோதரி, இது உங்களுக்கு அறிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக நான் கூறிக்கொண்டிருக்கவில்லை. இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது தானே இயேசுவானவர் உங்கள் மனதுகளில் கிரியை செய்ய வேண்டும். I know there are many people here whose souls are sticking to the dust. All their requests and their burdens and their sorrows are about the things of this dust.
இங்கே अनेक ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே பூமிக்குரிய காரியங்களை பற்றி தான் பாரம் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எல்லா மனதும் அவர்கள் ஏக்கமும் அவர்கள் துக்கமும் அவர்கள் பாரமும் இந்த பூமிக்குரிய காரியங்களின் மேலேயே இருக்கிறது. The signs of the last days is not somewhere out there or somewhere up there. It's right inside us. கடைசி நாட்களில் இருக்கிறதான அடையாளங்கள் வெளியேவோ இல்லாவிட்டால் புறம்பேவோ இல்லை, அது மேலே எங்கேயோ இல்லை, அது நமக்குள்ளே தான் காணப்படுகிறது. So as the psalmist cried out, we also need a redemption. எனவே சங்கீதக்காரன் எப்படி கதறுகிறானோ அதே போல நமக்கும் கூட ஒரு மீட்பு அவசியமாய் இருக்கிறது. Darkness should not cover your mind and mine. இருளானது உங்கள் மனதையும் எங்கள் மனதையும் மூடிவிடக் கூடாது. Shall we close our eyes for a moment? ஒரு நிமிடம் நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். This darkness should leave our minds. இந்த அந்தகாரம் நம்முடைய மனதுகளை விட்டு நீங்க வேண்டும். How many want that grace to seek those things which are above? எத்தனை பேர் அந்த மேலான காரியங்களை மாத்திரம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று கூறுகிறீர்கள்? Shall I tell you something? உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லட்டுமா? You really don't have to pray for your job or for your promotion or for your studies or for your marriage or anything like this. This is our Father's responsibility. உண்மையிலே நீங்கள் உங்கள் படிப்பிற்காகவோ உங்கள் வேலைக்காகவோ இல்லாவிட்டால் உங்கள் விவாகத்திற்காகவோ வேறு எந்த காரியத்திற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நம்முடைய பரமபிதாவினருடைய பொறுப்பு இதுவாய் இருக்கிறது. Is he not the head of your house? அவர் உங்கள் குடும்பத்தின் தலைவராய் இல்லையா? Is it not his burden to supply your earthly needs? உங்கள் பூமிக்குரிய தேவைகளை கொடுப்பது அவருடைய கடமை அல்லவா? Why are we worrying? அதற்காக நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? Is it because we have become orphans and we have no father? நாம் அனாதைகளாய் மாறிவிட்டோம், நமக்கு தகப்பனே இல்லை என்பதனாலவா? No, he is our heavenly father. இல்லை, அவர் நம்முடைய பரமபிதாவாய் இருக்கிறார். He says, I will care for you. நான் உங்களுக்காக கவலைப்படுகிறேன் என்று அவர் கூறுகிறார். How many want deliverance from earthly worries? Put up your hands. எத்தனை பேருக்கு பூமிக்குரிய கவலைகளிலிருந்து விடுதலை வேண்டும்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். How many want a grace to seek only those things which are above? Put up your hands. மேலான காரியங்களை மாத்திரம் நாங்கள் நாட வேண்டும் என்று விரும்புகிற எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Today as these words are spoken, our Redeemer is in our midst. இன்று இந்த வார்த்தைகள் பேசப்படும்போது தானே நம்முடைய மீட்பர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். And he's going to do a work of redemption in our minds and in our hearts. அவர் நம்முடைய மனதுகளிலும் இருதயங்களிலும் ஒரு மீட்பின் வேலையை செய்ய போகிறார். Right now as we praise God, some souls that are sticking to the dust are going to rise up from the dust. இப்பொழுது தானே நாம் தேவனை துதிக்கும்போது சில ஆத்துமாக்கள் மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது, அது மேலே எழும்ப போகிறது. Let us start praising God. நாம் தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். As we praise God, God is going to work a deliverance in our hearts. நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும்போது தானே தேவன் நம்முடைய ஆத்துமாவிலும் இருதயத்திலும் ஒரு விடுவிக்கிற வேலையை செய்வார். Let's lift up our voices and praise God. நாம் நம்முடைய சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்போம். Our Redeemer is in our midst. நம்முடைய மீட்பர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். Let's praise our Redeemer. நம்முடைய மீட்பரை நாம் துதிப்போம். Shiramankarabani amtuda. Stotra, 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 stotra. Praise you, Lord. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, Lord. Praise you, Jesus. Praise you, Jesus. Praise you, Lord. Praise you, Lord. We praise you, Lord. We praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. We praise you. Yes, the light of Jesus is shining in our midst. இயேசுவின் வெளிச்சமானது நம்ம மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. Where there is light, there can be no darkness. வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் இருக்க முடியாது. Yes, darkness is leaving this place. இந்த இடத்திலிருந்து அந்தகாரம் நீங்கி கொண்டிருக்கிறது. Our Jesus is shining in our midst. நம்முடைய இயேசுவானவர் நம்ம மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். Therefore, let us praise Him. அதற்காக நாம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotra, 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 stotra. Hallelujah. I want to point out to another darkness that is ruling these days, that is trying to deceive people. இன்றைய நாட்களில் ஜனங்களை வஞ்சிக்கிறதான இன்னொரு அந்தகாரத்தை குறித்து நான் உங்களுக்கு குறிக்க விரும்புகிறேன். If you turn to Mark chapter 13, மார்க் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் வேதங்களை திருப்புவீர்கள் என்றால் and read verse 6. 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். For many shall come in my name, saying, I am Christ, and shall deceive many. Here we see in the last days many will come and say, I am Christ. கடைசி நாட்களில் அநேகர் வந்து நானே கிறிஸ்து என்று கூறுவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. Now there are at least 18 people who claim to say, I am Christ in the world today. இன்று உலகத்தில் குறைந்தபட்சம் 18 பேர் நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிற ஜனங்கள் இருக்கிறார்கள். Now here is a photo of a man. இங்கே ஒரு மனிதனுடைய புகைப்படம் இருக்கிறது. He is one of those popular people today who say, I am Christ. இன்றைய நாட்களில் பிரபலமான மனுஷர்களில் இவனும் ஒருவன், இவன் தான் கிறிஸ்து என்று கூறுகிறான். His name is Jose Louis.
இவனுடைய பெயர் ஹோசே லூயி. He's a Spanish man. இவன் ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்ததான மனுஷன். He was a Pentecostal pastor once. ஒரு காலத்தில் இவர் ஒரு பெந்தேகோஸ்தே போதகராய் இருந்தார். Now he's become the founder of a new church. இப்பொழுது இவர் புதிய சபையினுடைய ஸ்தாபகராய் இருக்கிறார். Church is called Growing in Grace International Ministries. அந்த சபையினுடைய பெயர் கிருபையில் வளர்கிறதான சர்வதேசிய ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது. He claims to have followers in about 35 countries. இவரை பின்பற்றுகிறவர்கள் 35 நாடுகளில் இருக்கிறார்கள். And he is running about 287 radio programs. 287 ரேடியோ நிகழ்ச்சிகளை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார். And there is a 24-hour TV network that his church is running in the Spanish language. ஸ்பெயின் மொழியில் இவருடைய காரியங்களை பற்றியதான நிகழ்ச்சிகள் 24 மணி நேரமும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. But he confesses, I am Christ. ஆனால் நானே கிறிஸ்து என்று இவர் அறிக்கையிடுகிறார். He says, I am the man Jesus Christ. நான் தான் இயேசு கிறிஸ்து என்கிறதான மனுஷன் என்று கூறுகிறார். His doctrines are like this. இவருடைய உபதேசங்கள் இப்படி இருக்கிறது. I am not that Jesus. நான் அந்த இயேசு அல்ல. I am not that Jesus who was in the first century. முதலாம் நூற்றாண்டில் இருந்ததான அந்த இயேசு நான் அல்ல. I am the Jesus whom Paul preaches. He says, the Christ I know, I knew Christ after the flesh, but henceforth I know him no more. He says, so he claims Jesus is preaching another Christ. So Paul is preaching another Christ. நான் அந்த இயேசு அல்ல, பவுல் பிரசங்கித்ததான இயேசு என்று இந்த மனுஷன் கூறுகிறார். ஏனென்றால் பவுல் ஒரு வசனத்தில் இது முதற்கொண்டு நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியோம் என்று கூறுகிறதான அந்த வசனத்தில் பவுல் இப்படி கூறியிருக்கிறதுனால் இந்த பவுலானவர் இன்னொரு இயேசுவை பற்றி கூறுகிறார் என்று இந்த வசனம் கூறுகிறது என்று இந்த மனுஷன் கூறி அந்த இயேசு நான் என்று இவர் கூறுகிறார். So he says, my coming into this world is the second coming. இவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நான் வந்ததான என்னுடைய பிரவேசமானது இரண்டாம் வருகை என்று அழைக்கப்படுகிறது. He was born on April 22nd and his followers are celebrating Christmas on April 22nd. இவருடைய பிறந்த நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி. இவரை பின்பற்றுகிறவர்கள் அதை தான் கிறிஸ்துமஸ் தினமாய் கொண்டாடுகிறார்கள். In his childhood he has gone to prison. இவர் சிறிய வயதில் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். But now he has become a pastor. He is preaching I am Christ and his doctrines are there's no hell, there's no devil, there's no sin. You follow me, that's enough. இப்பொழுது இவர் தாமே கிறிஸ்து என்று கூறுகிறார். ஒரு சபையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய உபதேசங்கள் பாவம் என்று ஒன்று இல்லை, பாதாளம் என்கிறதான காரியம் இல்லை என்று இவர் பிசாசு என்கிறதான ஒரு காரியம் இல்லை என்று இவர் கூறுகிறார். So you follow me, we'll all go to heaven. எனவே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நாம் யாவரும் பரலோகத்திற்கு செல்லலாம். But when he and his followers go to heaven, I think they're going to find it very hot out there. அவர்களும் அவரை பின்பற்றுகிறவர்களும் பரலோகத்திற்கு போகும்போது மிகவும் அனல் நிறைந்த உஷ்ணமான தகிக்கிற இடத்திற்கு தான் போவார்கள் என்று நான் நினைக்கிறேன். Now he was interviewed on television. ஒரு நாள் இவரை ஒரு பேட்டி கண்டார்கள் தொலைக்காட்சியில். So they said, do you perform miracles? Jesus performed miracles. இயேசுவானவர் அற்புதங்களை செய்தார், நீர் அற்புதங்களை செய்கிறீரா என்று கேட்கப்பட்டது. He said, no, I don't need to perform miracles. இல்லை, நான் அற்புதங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் கூறினார். My evidence is the way my church is spreading, that shows that I am Christ. என்னுடைய சபையானது பரவி வளர்ந்து கொண்டிருக்கிறது, இதுவே நான் கிறிஸ்து என்பதற்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. And he was asked another question in an interview. அந்த பேட்டியில் இவரிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டது. People are donating thousands and thousands of dollars for him. ஜனங்கள் அவருக்கென்று ஆயிரக்கணக்கான டாலர்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். Not only is he saying he is Christ, people also acknowledge him as Christ. இவர் மாத்திரம் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிறதில்லை, இவரை பின்பற்றுகிறதான ஜனங்களும் இவரே கிறிஸ்து என்று கூறுகிறார்கள். So using his, he's heaping all his money for himself. இவருக்கு வருகிறதான அத்தனை பணத்தையும் இவர் தமக்காகவே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். So they asked him. எனவே அவர்கள் அவரை பார்த்து கேட்டார்கள். Jesus had a love for the poor. Jesus himself lived a poor life. இயேசு ஏழைகளின் மேல் பாசம் இருக்கிறவராய் இருந்தார். அவர் தாமே ஒரு ஏழை மனிதனாய் வாழ்ந்தார். But you seem to be living a very luxurious life. ஆனால் நீர் ஒரு ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். Why don't you help the poor with your donations? நீர் ஏன் உமக்கு வருகிற the donations that come to you? நீர் ஏன் உமக்கு வருகிறதான நன்கொடைகளை வைத்து அதை ஏழைகளுக்கு வழங்க கூடாது? So his answer was, people are loving me and giving me money. Why should I give it to others? எனவே அவர் அதற்கு என்ன பதில் கூறினார் என்றால், ஜனங்கள் என்னை நேசித்து எனக்கு பணம் கொடுக்கிறார்கள், அதையே நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். Now when you come to his life, நாம் அவருடைய வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது, when you look at the kind of life he is living, அவர் வாழ்கிறதான முறையை பற்றி நாம் பார்க்கும்போது, there's another picture here showing him. அவரை பற்றி காட்டுகிறதான இன்னொரு புகைப்படம் இருக்கிறது. He is sitting in a bar. இவர் ஒரு மதுபான விடுதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And he is having liquor in his hand. இவருடைய கரத்தில் மதுபானம் இருக்கிறது. And there on his shirt on the left side
is 666 written there. அங்கே அவர் அணிந்திருக்கிறதான சட்டையின் இடது பக்கத்தில் 666 என்கிறதான எண் எழுதப்பட்டிருக்கிறது. He is sitting in a bar. இவர் ஒரு மதுபான விடுதியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். He smokes. இவர் புகை பிடிக்கிறார். He drinks. இவர் மதுபானம் பண்ணுகிறார். Now he is living with his second wife. இப்பொழுது அவர் தம்முடைய இரண்டாவது மனைவியோடு வசித்துக் கொண்டிருக்கிறார். He wears designer sunglasses. அவர் அழகாக வடிவமைக்கப்பட்டதான Designer is a company name. டிசைனர் என்கிறதான கம்பெனியுடைய கண்ணாடிகளை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். And he wears a Rolex watch that costs a few $1,000. ரோலெக்ஸ் என்கிறதான கை கடிகாரத்தை அவர் கட்டிக் கொண்டிருக்கிறார். அதனுடைய விலை $1000 மேல். He's got a gold chain around his neck. அவருடைய கழுத்தை சுற்றி ஒரு தங்க சங்கிலியை மாட்டி இருக்கிறார். Goes about in a Rolls Royce. அவர் ரோல்ஸ் ராய்ஸ் என்கிறதான காரில் பயணிக்கிறார். Now people, when you think of this, you'll just look at this man with your mouth open. இதை பற்றி நீங்கள் கேட்கும்போது இந்த மனுஷன் நீங்கள் உங்கள் வாயை திறந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்கள். But look at the darkness that have covered the minds of his followers that he claims he has in 35 countries. ஆனால் இவரை பின்பற்றுகிறவர்களுடைய மனதை எப்படி அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் 35 நாடுகளில் இருக்கிறார்கள். They know he smokes, they know he drinks, they know he's living with a second wife, but they say he's Christ. இவர் மதுபானம் பண்ணுகிறார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். புகைப்பிடிக்கிறவர் என்று அறிந்திருக்கிறார்கள். இரண்டாம் மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறார்கள். இத்தனை காரியங்களை அறிந்தும் அவரே கிறிஸ்து என்று இந்த ஜனங்கள் கூறுகிறார்கள். This is darkness. இதுதான் அந்தகாரம், இருள் என்று அழைக்கப்படுகிறது. When we read 2 Timothy chapter 4 verse 3. இரண்டாம் தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு, For the time will come when they will not endure sound doctrine, but after their own lust shall they heap to themselves teachers having itching ears. So what's written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? People have lust within themselves, so they don't want to hear sound doctrine or deep truths. எனவே ஜனங்களுக்குள்ளாக இச்சைகள் காணப்படுகிறபடியினால் அவர்களுக்கு ஆழமான சத்தியங்கள், ஆரோக்கியமான உபதேசங்கள் மேல் விருப்பம் இல்லை. Because when you speak deep stuff, it will hit at your lust. ஏனென்றால் நாம் ஆழமான காரியங்களை குறித்து பேசும்போது அது இச்சையை போய் மோதுகிறதா இருக்கிறது. So they don't want these teachings. Please teach us something that will, help us to help our lust. எனவே இவர்களுக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களின் மேல் பிரியமில்லை. ஆனால் இவர்கள் இச்சைகளுக்கு ஏற்றவாறு உபதேசம் வேண்டும் என்று கேட்கிற ஜனங்களாய் இருக்கிறார்கள். Here is a man who is walking according to their lusts, and he will teach what he does. Things are fine for them. They have a God, they have a Christ to worship, and at the same time they can live as they like. இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான். இவர்கள் இச்சைக்கு ஏற்றவாறு போதிக்கிறதான ஒரு மனுஷன் இருக்கிறான். இவர்கள் இவனை பின்பற்றலாம். இவன் கிறிஸ்து என்று கூறுகிறபடினால் இவர்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறதாகவும் இருக்கிறது. இவர்கள் இவனை பின்பற்றி ஆராதனை செய்து தங்கள் சொந்த இச்சைகளின்படியேவும் வாழலாம். That's what's happening in the last days. இதுதான் கடைசி நாட்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Darkness has covered their mind. They don't want the truth. They want something. They want some God. They want some kind of religiosity, but they don't want the truth. இருளானது இவர்கள் மனதை மூடிக்கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஏதோ ஒரு கடவுள் வேண்டும், ஏதோ ஒரு மதம் வேண்டும் என்று கூறுகிறதான ஜனங்களா இருக்கிறார்கள். So some kind of God they want, any God, but not the true one, because he was always very strict, ஏதோ ஒரு வகையான தெய்வம் வேண்டும் என்று தான் இவர்கள் கூறுகிறார்கள். ஏதோ ஒரு கடவுள் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் உண்மையான தெய்வம் வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அவர் கண்டிப்புள்ளவராய் இருக்கிறபடியினால். Well, that some God that everyone wants to help their lust is coming soon. தங்கள் இச்சைகளுக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு கடவுள் வேண்டும் என்று சொல்லுகிறதான ஜனங்களுக்கு அப்படிப்பட்டவன் வந்து கொண்டிருக்கிறான். Now we go to a third point to see how the devil is deceiving people and darkening their minds with lies. பிசாசானவன் பொய்களினால் ஜனங்களை ஏமாற்றி எப்படி அவர்கள் மனதை அந்தகாரப்படுத்துகிறான் என்று மூன்றாவது காரியத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். One of the methods that he uses is he is corrupting the word of God. அவன் பயன்படுத்துகிறதான ஒரு முறை என்னவென்றால் அவன் தேவனுடைய வார்த்தையை கெடுக்கிறான். Read Mark chapter 13 மார்க் 13ஆம் அதிகாரம் and verse 31. 31ஆம் வசனத்தை வாசிப்போம். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. Heaven and earth shall pass away, but my word shall not pass away. Now Jesus is saying these words in the middle of many signs that he was pointing to the second coming, to his second coming.
இயேசுவானவர் இந்த வார்த்தைகளை அவருடைய இரண்டாம் வருகையின் போது நடைபெறுகிறதான अनेक அடையாளங்களை சொல்லும்போது இடையில் இதை கூறுகிறார். Could this be an indication that the devil will try to tamper with his word? ஒருவேளை பிசாசானவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக கிரியை செய்யக்கூடியதான காரியமா இந்த வசனம் ஒருவேளை இருக்குமோ? Tamper means corrupt his word, corrupt God's word. Will the devil try to corrupt God's word? பிசாசானவன் தேவனுடைய வார்த்தையை கெடுக்கும்படியாய் முயற்சிக்கிறதான முயற்சியா இது இருக்குமோ? Is God trying to say that the devil will try that? பிசாசானவன் அதை முயற்சிப்பான் என்று தேவன் சொல்ல முயற்சிக்கிறாரோ? And is Jesus trying to say that even though he tries it will not happen, heaven and earth can pass away, my words will not pass away? அதோடு கூட இயேசுவானவர் இப்படி தொடர்ந்து கூறுகிறார், அவன் அப்படி முயற்சித்தாலும் அவனால் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று. Now many of these Bibles have come in various translations. இந்த வேதாகமங்களானது अनेक மொழிபெயர்ப்புகளில் வந்திருக்கிறது. For example, the English Bible has about 100 translations, different translations. உதாரணமாக ஆங்கில வேதாகமமானது 100 மொழிபெயர்ப்புகளில் வெளிவந்திருக்கிறது. The Bibles that most of us have is called the King James version. நம்மில் अनेகர் வைத்திருக்கிறதான ஆங்கில வேதாகமம் King James version என்கிறதான வேதாகமம். And then you have the American Standard Version, the New International Version, the New King James Version, and the Living Bible and the New Living Translation. So many versions like this. இப்படி நாம் கேட்டதான अनेक வகையான மொழிபெயர்ப்புகள் இந்த வேதாகமத்தில் காணப்படுகிறது. Of this the most popular is the New International Version. இவைகளில் மிகவும் பிரபலமானதான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் New International Version என்கிறதான மொழிபெயர்ப்பு. Now I'm going to show you how the devil is trying to put his hand into these versions. பிசாசானவன் இந்த மொழிபெயர்ப்புகளிலும் தன்னுடைய கையை வைக்கும்படியாய் முயற்சித்திருக்கிறான். The King James version was written about 400 years ago, translated about 400 years ago by devout holy men of God who even shed their blood for this translation. Some of them were killed for translating this Bible. King James version என்கிறதான இந்த மொழிபெயர்ப்பானது 400 வருஷங்களுக்கு முன்பாக மொழிபெயர்க்கப்பட்டதான வேதாகமம் ஆகும். இந்த வேதாகமத்தை மிகவும் தெய்வீகமான பக்தியுள்ள மனுஷர்கள் மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் இப்படி மொழிபெயர்க்கும் போது தங்கள் ரத்தத்தை சிந்தினார்கள். ஏனென்றால் இவர்கள் இப்படி மொழிபெயர்க்கிறதுனால் அநேகர் சிறைச்சாலைகளிலும் போடப்பட்டார்கள். Now people today claim that this King James version is written in old English. People can't understand. இன்றைய நாட்களில் ஜனங்களுடைய வாதம் என்னவென்றால் இந்த King James version ஆனது பழைய ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எனவே அதை நாங்கள் வாசிக்கும் போது எங்களுக்கு விளங்குகிறதில்லை என்று. So they are writing now other Bibles in modern English which is better for people to understand. எனவே இதே வேதாகமத்தை அவர்கள் நவீனமாய் இருக்கிறதான ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள், ஏனென்றால் அதன் மூலமாக ஜனங்கள் அதை வாசிக்கும் போது எளிதில் விளங்கிக் கொள்ளும்படியாக. And therefore these other Bibles are gaining popularity today. எனவே இது நிமித்தமாக மற்ற மொழிபெயர்ப்புகளில் இருக்கிறதான இந்த வேதாகமங்கள் பிரபலம் அடைந்து கொண்டிருக்கின்றன. But I'm going to show you how this the devil is trying to tamper with these Bibles. பிசாசானவன் எப்படி இந்த வேதாகமங்களை வைத்து தேவனுடைய வார்த்தைகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். I'm going to read some Bible portions and you see the difference. நான் சில வேதாகம பகுதிகளை வாசிக்க போகிறேன். இருக்கிறதான வித்தியாசங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். I'm going to make the sisters read this from this New International Version. இப்பொழுது சகோதரிமார்களை நான் இந்த புதிய நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்கிறதான மொழிபெயர்ப்பில் இருந்து நான் வாசிக்க செய்ய போகிறேன். I will read from the King James Version. நான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிறதான மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். And you can read your Tamil Bible. நீங்கள் உங்கள் தமிழ் வேதாகமத்தை வாசித்துக் கொள்ளலாம். And you can see the difference now. இவைகளுக்கு இடையே இருக்கிறதான வித்தியாசங்களை பாருங்கள். First verse, 2 Peter chapter 1 verse 21. முதலாம் வசனம் 2 பேதுரு முதலாம் அதிகாரம் 21ஆம் வசனம். I will read it first in English. For the prophecy came not in old time by the will of man, but holy men of God spake as they were moved by the Holy Ghost. Now read that in NIV. Through him you believe in God who raised him from the dead. That's 1:21. 2 Peter 1:21. For prophecy never had its origin in the will of man, but men spoke from God as they were carried along by the Holy Spirit. One word is missing here. இங்கே ஒரு வார்த்தை இல்லாமல் இருக்கிறது. What's that word? அது என்ன வார்த்தை? I read, holy men of God spake as they were moved by the Holy Ghost, but there it says, men spake. Men of God spake as they were moved by the Holy Ghost. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள் என்று நான் வாசித்தேன். ஆனால் அந்த புதிய மொழிபெயர்ப்பில் பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை இல்லாமல் தேவனுடைய மனுஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Read that again, please. For prophecy never had its origin in the will of man, but men spoke from God. Not even men of God. Men spoke from God.
from God as they were carried along by the Holy Spirit. Now read another verse. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். Matthew chapter 25 verse 31. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசியுங்கள். I will read it from the KJV. When the Son of Man shall come in his glory, all the holy angels with him, and all the holy angels with him, then shall he sit upon the throne of his glory. Read it in NIV now. When the Son of Man comes in his glory, and all the angels with him, he will sit on his throne in heavenly glory. Again, the word holy is missing. மறுபடியுமாக பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை அங்கே இல்லை. Read again 1 Thessalonians 5:27. முதலாம் தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 Thessalonians 5:27. I charge you before the Lord to have this letter read to all the brothers. All the brothers. I charge you by the Lord, I'm reading in KJV, that this epistle be read unto all the holy brethren. The word holy is missing again. மறுபடியுமாய் பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை இங்கே விடப்பட்டிருக்கிறது. We don't have to read the rest. In Revelation 22:6, holy prophets, the word holy is gone and only prophets is there. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பரிசுத்த தீர்க்கதரிசிகள் என்பதற்கு பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. In Revelation 18:20, it's holy apostles, but the holy is removed. Only apostles is there in NIV. வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த புதிய மொழிபெயர்ப்பில் பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. I'm going to read out some more references. நான் இன்னும் சில பகுதிகளை வாசிக்க போகிறேன். I'm going to read out all the references. So if you're writing it, write it quickly. வசன பகுதிகளை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எழுதி கொண்டிருந்தால் சீக்கிரமா எழுதி கொள்ளுங்கள். John 7:39. யோவான் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 Corinthians 2:13. முதலாம் கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Matthew 12:31. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். Acts 6:3. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். And Acts 8:18. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். In all these verses, Holy Spirit has been replaced by just Spirit. இவைகள் இந்த எல்லா வசனங்களிலும் பரிசுத்த ஆவி என்று எழுதுவதற்கு பதிலாக ஆவி என்று மாத்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் என்கிறதான வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. Now we'll turn to our key verse. இப்பொழுது நாம் நம்முடைய மூல வசனத்திற்கு வருவோம். We all read the first verse, Mark chapter 13 verse 33. மார்க் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். It says, take ye heed, watch and pray. அந்த வசனம் இப்படி கூறுகிறது, எச்சரிக்கையாய் இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். In Tamil it says pray, in my version it says pray. Now read it in NIV. Be on guard, be alert. Be on guard, be alert. You do not know when that time will come. There's no prayer there. அங்கே ஜெபம் என்கிறதான வார்த்தை இல்லை. Be on guard, be alert, be watchful, that's all. தேவன் பேரில் பட்சமாய் இருங்கள், விழிப்பாய் இருங்கள். Be on guard, guard. தேவன் மேல் இருங்கள். தேவன் மேல்ல, GUARD, விழித்திருங்கள், that's all. விழித்திருங்கள். So there's no prayer there. அங்கே ஜெபம் என்கிறதான வார்த்தை இல்லை. So why has that prayer been removed? இந்த ஜெபம் என்கிறதான வார்த்தை ஏன் இங்கே அகற்றப்பட்டிருக்கிறது? Read also Matthew 17:21. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். I will read it in my Bible. Howbeit this time goeth not out but by prayer and fasting. Read in Tamil, please. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. Read in NIV. There is silence because that verse is not there in the Bible. அமைதியாய் இருக்கிறது ஏனென்றால் இந்த வசனம் அந்த வேதத்தில் இல்லை. Verse 20 is there, verse 22 is there, 21 is not there, even the number is not there. 20ஆம் வசனம் இருக்கிறது, 22ஆம் வசனம் இருக்கிறது, 21ஆம் வசனமும் இல்லை, 21 என்கிறதான எண்ணும் அங்கே இல்லை. Why? ஏன்? Why have they removed these verses? ஏன் அவர்கள் இந்த வசனத்தை அகற்றி இருக்கிறார்கள்? Now we'll also come to the Lord's Prayer, Luke chapter 11. நாம் மறுபடியுமாக கர்த்தருடைய ஜெபத்திற்கு வருவோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்திற்கு. I will read the first bit. And he said unto them, when ye pray, say, Our Father, which art in heaven, hallowed be thy name. Read up to that. Read in Tamil. அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Now read it in NIV. Luke 11:2. He said to them, when you pray, say, Father, hallowed be your name. Father, hallowed be your name.
பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. Our Father is not there. The word our is missing. எங்கள் என்கிறதான வார்த்தை அங்கே விடப்பட்டிருக்கிறது. Which art in heaven is missing. பரலோகத்தில் பரமண்டலங்கள் இருக்கிற என்கிறதான அந்த வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. So this can be any father. It can be the father of lies also. இது எந்த பிதாவாகவும் இருக்கலாம், ஒருவேளை பொய்களுக்கு பிதாவாகவும் அது இருக்கலாம். So why have these words been removed? ஏன் இந்த வார்த்தைகள் அகற்றப்பட்டிருக்கிறது? Not only that, அது மாத்திரமல்ல, this word has been removed. Thy will be done as in heaven, so on earth. இந்த வார்த்தை விடப்பட்டிருக்கிறது. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. That's not there in that Bible. அந்த வேதத்தில் இந்த வார்த்தை இல்லை. Because the devil doesn't want God's will to be done on earth. ஏனென்றால் பிசாசானவனுக்கு கர்த்தருடைய சித்தமானது பூமியில் செய்யப்படுவதற்கு விருப்பமில்லை. And also this word, deliver us from evil, that's also removed from that Bible, because the devil doesn't want us to be delivered from evil. தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்கிறதான இந்த வார்த்தைகளும் அங்கே இல்லை. ஏனென்றால் பிசாசானவன் நாம் தீமையிலிருந்து விடுவிக்கப்படுவதை விரும்பாமல் இருக்கிறான். Many of the translators of these Bibles were not godly people. இந்த வேதத்தை மொழிபெயர்த்ததான அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்கள் தேவனுக்குரியதான பக்தியுள்ள ஜனங்கள் அல்ல. Some of them led sinful lives. அவர்களில் சிலர் பாவமுள்ள வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள். Some of them questioned the divinity of Jesus. அவர்களில் சிலர் இயேசுவினுடைய தெய்வீகத்தை பற்றி கேள்வி கேட்டவர்கள். But they used their intelligence to translate their Bible. It was not God breathed translation. எனவே இவர்கள் இந்த வேதத்தை மொழிபெயர்க்கும் போது தங்களுக்கு இருந்ததான சொந்த அறிவை வைத்து மொழிபெயர்த்தவர்கள். தேவனுடைய சுவாசத்தை வைத்து இவர்கள் மொழிபெயர்க்கவில்லை. There are so many things, other things that I can say which ought not to be told in public. பொது இடத்தில் சொல்லக்கூடாமல் இருக்கிறதான அநேக காரியங்களை நான் சொல்லக்கூடாமல் இருக்கிறேன். But one thing I want to tell you. ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல உங்களுக்கு விரும்புகிறேன். Read 2 Thessalonians chapter 2 verses 9 to 11. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். 2 Thessalonians chapter 2 verses 9 to 11. இரண்டாம் தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கணைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். So you see, people will start believing a lie because they did not love the truth. ஜனங்கள் சத்தியத்தை நேசிக்காமல் இருக்கிறபடியால் பொய்யை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். Now why is this Bible being tampered with? ஏன் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் இப்படி கெடுக்கப்பட்டிருக்கிறது? I told you yesterday that a new religion is coming. நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன் ஒரு புதிய மதம் வந்து கொண்டிருக்கிறது என்று. And that new religion needs a new book. அந்த புதிய மதத்திற்கு ஒரு புதிய புத்தகம் தேவை. So to bring that new book, first they have to take the true book out. எனவே அந்த புதிய புத்தகத்தை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலாவது உண்மையுள்ள சத்தியமுள்ள புத்தகத்தை அவர்கள் அகற்ற வேண்டும். This book stands in the way. இந்த புத்தகமானது அவர்களுக்கு வழியில் இடைமறிக்கிறது. So in the name of simple English, they have filtered out so many important words. எனவே எளிமையான ஆங்கிலம் என்கிறதான பெயரை அவர்கள் வைத்துக்கொண்டு அநேக முக்கியமான வார்த்தைகளை அவர்கள் கெடுத்து விட்டார்கள். So they are taking out important words which are connected to truth. And now they can easily present the lie. சத்தியத்தோடு கூட தொடர்புடையதான அநேக வார்த்தைகளை அவர்கள் அகற்றிவிட்டார்கள். இதன் மூலமாக அவர்கள் எளிதாக பொய்யை உள்ளே கொண்டு வரும்படியாக. That's why we are living in the last days. The devil is not leaving even one point. He's putting his hand into everything possible. இதற்காக தான் நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறோம். பிசாசானவன் ஒரு காரியத்தையும் விடுகிறதில்லை, எல்லா காரியத்திலும் தன்னுடைய கையை அவன் வைக்கிறான். But Jesus said, heaven and earth will pass away, my words will not pass away. ஆனால் இயேசுவோ வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை என்று கூறியிருக்கிறார். The most attacked book in the history of man is the Holy Bible. மனுஷனுடைய சரித்திரத்திலேயே அதிகமாய் தாக்கப்பட்டதான புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். In the 3rd century, one of the emperors grabbed as many Bibles as possible and burnt them. மூன்றாவது நூற்றாண்டில் ஒரு சக்கரவர்த்திகளில் ஒருவன் முழு உலகத்திலும் இருக்கிற எல்லா வேதாகங்களையும் அவன் சேர்த்து அவன் அவைகளை அழித்தான். But the Bible still exists today. ஆனால் வேதாகம் இன்று வரைக்கும் அது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. Heaven and earth may pass away, but my word will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. In the 18th century, an atheist by name Voltaire, he said
this Bible is going to be extinct and going to be unread, outdated and old book. You're going to find it only in the exhibitions in 100 years. 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததான ஓல்டேர் என்கிறதான ஒரு மனிதன் இப்படி கூறினான், இந்த வேதாகமானது ஒருவரும் வாசிக்கப்படாமல் இருக்கும்படியாக இன்னும் 100 வருஷம் கழித்து இது அழிந்து போக போகிறது, ஒருவரும் இதை வாசிக்க போகிறதில்லை, இந்த வேதாகமத்தை பொருட்காட்சியில் மாத்திரம் தான் பார்க்க முடியும் என்று அவன் கூறினான். What happened? ஆனால் சம்பவித்தது என்னவென்றால், when he died, அவன் மரித்து போனபோது he wrote many books. His books were given into the exhibition. அவன் அநேக புத்தகங்களை எழுதினான். அந்த புத்தகங்கள் எல்லாம் பழங்கால தொல்பொருள் காட்சியத்தில் அது வைக்கப்பட்டது. But the Bible Society of France bought his house and his house became the distribution center for Bibles. ஆனால் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறதான அவனுடைய வீட்டை அந்த பிரான்ஸ் தேசத்து வேதாகம சங்கத்தினர் வாங்கினார்கள். அந்த வீட்டிலிருந்து அநேக வேதங்கள் பிரசுரிக்கப்படுகிறதாக அந்த வீடு மாற்றப்பட்டது. Today the Bible is not only not in the exhibition, it is the most widely distributed book in the world every year. இன்று வேதாகமமானது பொருட்காட்சியில் மாத்திரம் காணப்படுகிறதில்லை, முழு உலகத்திலும் ஒரு வருஷத்திற்குள்ளாக அதிகமாக விற்று தீர்க்கப்படுகிறதான புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். Heaven and earth may pass away, but my word shall not pass away. How true is the word of Jesus? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறியது எவ்வளவு சத்தியமுள்ள வார்த்தைகளாய் இருக்கிறது. Hallelujah. Now we'll see a fourth point. இப்பொழுது நாம் நான்காவது விஷயத்தை பார்ப்போம். One of the darknesses that are entering into the minds of people. மனுஷர்களுடைய மனதில் புகுந்து கொண்டிருக்கிறதான இன்னொரு அந்தகாரம். Read Genesis chapter 3 and verse 4. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். And 5. Chapter 3 verses 4 and 5. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. And the serpent said unto the women, Ye shall not surely die, for God did know that in the day ye eat thereof, then your eyes shall be opened, and ye shall be as gods, knowing good and evil. So here it is said, the serpent, the devil, is speaking to man and saying, don't listen to what God told you. God told you not to eat the fruit. I'm saying eat the fruit. Because when you eat the fruit, God doesn't want you to know. Your eyes will be open and you will be like Him. He doesn't want that. இங்கே சர்ப்பமானது மனுஷர்களை பார்த்து எப்படி பேசுகிறது, தேவன் உங்களிடத்தில் இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறினார், ஆனால் நீங்கள் இந்த கனியை புசிக்கலாம், இந்த கனியை புசிக்கும் போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், இந்த கனியை நீங்கள் புசித்தால் உங்கள் கண்கள் திறக்கப்படுவதை தேவன் விரும்புகிறதில்லை, அவர் விரும்பாமல் இருக்கிறபடினால் தான் நீங்கள் இந்த கனியை புசிக்க கூடாது என்று கூறினார், நீங்கள் தாராளமாக இதை புசிக்கலாம் என்று அந்த சர்ப்பம் இவர்களிடத்தில் கூறினது. In the words of the serpent there was a lie and a truth. சர்ப்பத்தின் வார்த்தைகளில் உண்மையும் இருந்தது, பொய்யும் இருந்தது. The truth is, he is now trying to your eyes will be open. That was true. உண்மை என்னவென்றால் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று கூறினது உண்மை. Their eyes were opened, but only to see their own nakedness. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, ஆனால் தங்கள் சொந்த நிர்வாணத்தை பார்க்கும்படியாக மாத்திரம். He said you will be as gods. That's also true. நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று கூறினது அதுவும் உண்மைதான். But not like the true God. They will be like other gods. ஆனால் உண்மையான அந்த தேவனை போல அல்ல, ஆனால் மற்ற தேவர்களை போல. Or like the serpent himself. இல்லாவிட்டால் அந்த சர்ப்பத்தை போல. Now, how is this happening? இது எப்படி சம்பவிக்கிறது? We all know that in the schools the theory of evolution is being promoted. நாம் யாவரும் பள்ளிகளில் பரிணாம கோட்பாடானது கற்பிக்கப்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். How man evolved from a monkey. மனுஷன் எப்படி குரங்கிலிருந்து வந்தான் என்று. So once upon a time your great grandfather was a monkey. ஒரு காலத்தில் உங்களுக்கு முன்பாக அதிக காலத்திற்கு முன்பாக வாழ்ந்ததான உங்கள் பாட்டனார்கள் எல்லாரும் அவர்கள் குரங்குகளாய் இருந்தார்கள். So thousands and thousands of years ago our forefathers were monkeys. எனவே ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக வாழ்ந்ததான நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் குரங்குகளாய் இருந்தார்கள். And then you have the Nebraska man and the Piltdown man and the Cro-Magnon man and this man and that man, and finally Homo erectus. Finally the monkey learns to stand straight, and here we are. இப்படி பல வகையான பரிணாமங்களை கடந்து வந்ததான் இந்த குரங்கானது அது நேராக நிற்க கற்றுக்கொண்டது. இப்பொழுது நாம் இருக்கிறதை போல மனுஷனாய் அந்த குரங்கு மாறினது. So that's the theory of evolution. இதுதான் பரிணாம கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது. Now as I told you 2 days ago, there are still many loopholes to that. There are many questions that evolution promoters cannot answer.
நான் 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பரிணாம கோட்பாட்டில் அநேக பதில் சொல்லப்படாதான கேள்விகள் இருக்கிறது, அவைகள் அநேக துவாரங்கள் இருக்கிறது என்று கூறினேன். I don't want to discuss them now, there's no time. அதை இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை, இப்பொழுது நேரமும் இல்லை. But I want to say that the devil has now put intelligence into some people and they are saying that the theory of evolution is still not over, it's continuing. பிசாசானவன் இந்த ஜனங்களுக்குள்ளாக பரிணாம கோட்பாடை பற்றியதான அறிவை போட்டுவிட்டு அவன் அப்படியே நிறுத்தவில்லை. இன்னும் இந்த பரிணாம கோட்பாடான அந்த அறிவானது இன்னும் அந்த ஜனங்களுக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. So from monkey to man, and now man is progressing to something else. குரங்கிலிருந்து மனுஷனிலிருந்து இன்னொரு ஏதோ ஒரு காரியம் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. That's called he's becoming Superman. மனுஷனானவன் சூப்பர்மேனாக மாறுகிறான். In other words, he is becoming a man who is conscious of something divine out there. வேறு வார்த்தைகளில் கூறுவோம் என்றால் மனுஷனுடைய மனசாட்சியானது இதற்கு அப்பாற்பட்டதான ஒரு தெய்வீகமான விதத்தில் அது மாறுகிறது. Or he is now aware that there is some cosmic power out there working. இல்லாவிட்டால் ஏதோ விண்வெளி சக்தியானது அவனுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. This is not a connection with the true God. இது உண்மையான தேவனோடு கூட தொடர்பு உடையது அல்ல. It's a connection with some spirits. இது ஏதோ சில ஆவிகளோடு கூட தொடர்புடையதா இருக்கிறது. My own father had contact with those spirits before he was saved. என்னுடைய சொந்த தகப்பனாரே ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அப்படிப்பட்ட ஆவிகளோடு கூட தொடர்புடையவராய் இருந்தார். So these things are not lies, these are not stories, these are true. எனவே இவைகள் எல்லாம் பொய்கள் அல்ல, கதைகள் அல்ல, இவைகள் யாவும் உண்மையானவைகள். Now if a man is able to achieve that maturity, that mental maturity where he is able to get contact with those spirits, he is that Superman and he has evolved. எனவே ஒரு மனுஷன் தன்னுடைய மன ரீதியிலாக அவன் முதிர்ச்சி அடைந்து கொண்டு இந்த ஆவிகளோடு கூட அவன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு அவைகளோடு கூட இடைப்படுகிறவனாய் இருந்தால் அவன் தான் அதிநவீன மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். Today even in schools classes are being taken to help small children have contact with those spirits. இன்றைக்கு பள்ளிகளிலும் கூட சிறிய பிள்ளைகளுக்கு எப்படி இந்த ஆவிகளோடு கூட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறது. I will tell you some methods they are using abroad these days. வெளி தேசங்களில் இவைகளை கற்பித்துக் கொடுப்பதற்காக இவர்கள் பயன்படுத்துகிறதான சில வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். One teacher will come to class. ஒரு வகுப்பறைக்கு ஒரு ஆசிரியர் வருவார். And remove all the benches and chairs. அந்த வகுப்பறையில் இருக்கிறதான எல்லா மேஜைகளையும் நாற்காலிகளையும் அகற்றி விடுவார்கள். And instead of them each child will be given a mattress and a pillow. அதற்கு பதிலாக ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு மெத்தையும் ஒரு தலையணையும் கொடுக்கப்படும். And they'll all have to lie face down. அவர்கள் யாவரும் குப்புற படுத்துக் கொள்ள வேண்டும். And they will close their eyes. அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் கண்களை மூட வேண்டும். Music will be playing softly. மெதுவாக மெல்லிய இசையானது ஒலித்துக் கொண்டிருக்கும். The teacher will be saying, let your ears be attentive to what I'm saying. அந்த ஆசிரியர் இப்படி கூறுவார், நான் சொல்லுகிறதுக்கு உங்கள் காதுகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று கூறுவார். Now you are not in the classroom. இப்பொழுது நீங்கள் வகுப்பறையில் இல்லை. You are now leaving the classroom. இப்பொழுது நீங்கள் வகுப்பறை விட்டு வெளியே போகிறீர்கள். Now as I tell you, imagine. நான் உங்களுக்கு சொல்லும்போது தானே உங்கள் கற்பனையில் நீங்கள் இதை செய்ய வேண்டும். Now you are in a mountainous region. இப்பொழுது நீங்கள் ஒரு மலைப்பாங்கான இடத்தில் இருக்கிறீர்கள். All green grass around you. சுற்றிலும் உங்களை சுற்றிலும் பச்சையான புல்வெளிகள். So much of trees around you. உங்களை சுற்றிலும் பல வகையான மரங்கள். Can you hear the singing of birds? அங்கே பறவைகள் கூவுகிறதை உங்களால் கேட்க முடிகிறதா? Scenery is very beautiful. அங்கே இருக்கிறதான இயற்கை காட்சிகள் மிகவும் அழகானதா இருக்கிறது. So with description after description, mentally the little children are transported to some other world. எனவே வர்ணனையின் மேல் வர்ணனையாக இந்த ஆசிரியர் வர்ணித்துக் கொண்டே இருப்பார். மன ரீதியாக இந்த சிறிய பிள்ளைகள் இன்னொரு உலகத்திற்கு கடத்தப்படுகிறார்கள். After 2 or 3 classes like this, இப்படி 2-3 வகுப்புகளுக்கு பிறகு the next stage will be when they go to that world where the same scenery, the same singing birds and the same mountains are there. They keep repeating that imagination in their mind. The same picture comes. அந்த நிலவரத்தை அவர்கள் அடைந்துவிட்ட பிறகு அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டதான அதே மலைப்பாங்கான இடம், இயற்கை காட்சிகள் நிறைந்ததான இடம், பச்சை புல்வெளிகள் நிறைந்ததான இடம், பறவைகள் கூவுகிறதான அந்த இடம் அவர்கள் மனதில் பதித்து விட்ட பிறகு the teacher will say, while their eyes are closed and while they are imagining, now a friend is coming to meet you. இவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு இப்படி கற்பனை உலகத்தில் இருக்கும்போது அந்த ஆசிரியர் இப்படி தொடர்ந்து கூறுவார், இப்பொழுது உங்கள் நண்பன் உங்களை பார்த்து வந்து கொண்டிருக்கிறான்.
It's a new friend. அவன் ஒரு புதிய நண்பன். And who it is, I will not say. You meet your friend. அது யார் என்று நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை சந்திக்க வேண்டும். It can come in that friend can come in the form of an animal or a human being. அந்த நண்பன் ஒருவேளை ஒரு விலங்கின் உருவத்தில் வரலாம், இல்லாவிட்டால் ஒரு மனுஷனுடைய உருவத்திலும் வரலாம். So by repeated description, now an imaginary friend comes to visit them in their imaginary world. எனவே திரும்ப திரும்ப சொல்லுகிறதான அந்த வர்ணனையின் மூலமாக அந்த கற்பனை உலகத்தில் ஏதோ ஒரு நண்பன் அவர்கள் கற்பனையில் வருகிறது. So they will the teacher will say, now introduce yourself to your friend. எனவே அப்பொழுது இந்த ஆசிரியர் எப்படி சொல்லுவார், இப்பொழுது உங்கள் நண்பனுக்கு நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். Ask your friend what's his or her name. உங்கள் நண்பனிடத்தில் அவனுடைய பெயர் அவளுடைய பெயர் என்னவென்று கேளுங்கள். Or ask its name. இல்லாவிட்டால் அதனுடைய பெயர் என்ன என்று கேளுங்கள். So the friend will introduce itself or himself or herself to them. அப்பொழுது அந்த நண்பன் தன்னையோ தான் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இல்லாவிட்டால் ஒரு விலங்கினமாகவோ தன்னை அது அறிமுகப்படுத்திக் கொள்ளும். And after some time the teacher will snap and say, come back to this world. அதற்கு கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஆசிரியர் இப்படி ஒரு சிட்டிகை போடுவார், மறுபடியும் நீங்கள் இந்த உண்மையான உலகத்திற்கு வர வேண்டும் என்று கூறுவார். Put away all your pillows and mattresses, bring your benches back. உங்கள் தலையணையும் உங்கள் மெத்தையும் அகற்றி வைத்து விடுங்கள், மறுபடியும் மேஜைகளையும் நாற்காலிகளையும் கொண்டு வாருங்கள். Take your notebooks, உங்கள் நோட்டு புத்தகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். and draw the picture of the friend you saw. நீங்கள் பார்த்ததான உங்கள் நண்பனின் உருவத்தை அதை வரைபடமாய் இந்த நோட்டில் வரையுங்கள். What did you see or who did you see? Draw a picture. நீங்கள் என்ன பார்த்தீர்கள், யாரை பார்த்தீர்கள் என்று இப்பொழுது நீங்கள் ஒரு சித்திரமாய் வரைய வேண்டும். So the teacher will look at the notebooks. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த நோட்டு புத்தகங்களை பார்ப்பார். Some will draw the picture of a young man or a young girl. சில பிள்ளைகள் ஒரு வாலிப பெண்ணையோ ஒரு வாலிப பையனையோ படமாய் வரைந்திருப்பார்கள். Some will draw the picture of, say, a horse. சிலர் ஒரு குதிரையின் வரைபடத்தை வரைந்திருப்பார்கள். Some will draw the picture of a ghost. சிலர் ஒரு ஆவியின் படத்தை வரைந்திருப்பார்கள். Some will say, I didn't see anything. They will draw nothing. சிலர் ஒன்றுமே வரையாமல் நாங்கள் ஒன்றுமே பார்க்கவில்லை என்று கூறுவார்கள். So different experiences the different children will have. இப்படி பல வகையான அனுபவங்கள் பல வகையான அது சிறிய பிள்ளைகளுக்கு இருக்கும். So now the teacher will say, those who have contacted their new friend in that plane, now hereafter, whenever we come together for this class, this will be your new friend. You should meet him in every class. You should talk to him hereafter. அப்பொழுது அந்த ஆசிரியர் அந்த உருவத்தை பார்த்ததான அந்த பிள்ளைகளிடத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் யாரை உங்களுடைய கற்பனை உலகத்தில் பார்த்தீர்களோ இதற்கு பிறகு அவர்தான் உங்கள் நண்பனாய் இருப்பார். அதற்கு பிறகு நடத்தப்படுகிறதான எல்லா வகுப்புகளிலும் நீங்கள் அவர்களோடு தான் பேச வேண்டும், அவர்களோடு தான் நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று கூறுவார். So every now and then they will have this class where they meet their new friend. எனவே அடிக்கடி அவர்களுக்கு இப்படிப்பட்டதான வகுப்பு நடத்தப்படும். அந்த நேரத்தில் தங்கள் புதிய நண்பனை அவர்கள் சந்திக்கிறார்கள். So the teacher will say hereafter, when you want any consultation about what you have to do about your future, don't ask your parents, ask this new friend. He is very wise. எனவே அந்த ஆசிரியர் இப்படி அவர்களுக்கு தொடர்ந்து கற்பிக்கிறார். இதற்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஆலோசனைகள் வேண்டும் என்றால், உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்கள் படிப்பை குறித்து உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் என்றால் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு புதிதாக இருக்கிறதான அந்த நண்பனை நீங்கள் கேட்க வேண்டும். So the parents will object to this. பெற்றோர்கள் இதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். What is this you are teaching our children? நீங்கள் ஏன் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன போதிக்கிறீர்கள்? What is this new thing you are teaching your children? I am suspicious about this. எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கிறதான அந்த புதிய காரியம் என்ன, இதை குறித்து எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது. So you know what the teacher will explain? அப்பொழுது அந்த ஆசிரியர் என்ன விளக்கம் தருவார் என்று உங்களுக்கு தெரியுமா? No, we are teaching something new. இல்லை, நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை அவர்களுக்கு போதிக்கிறோம். Every child has his own personal intelligence. ஒவ்வொரு பிள்ளைக்கும் அதற்கென்று தனியே இருக்கிறதான ஒரு அறிவு இருக்கிறது, own wisdom. அவர்களுக்கு என்று சொந்த ஞானம் இருக்கிறது. But what are we human beings doing? ஆனால் மனுஷர்களாகிய நாம் என்ன செய்து விடுகிறோம்? We are not using that wisdom which the children have. We are forcing our knowledge on them, mathematics, biology, statistics, physics, chemistry and so on. அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்த விடாமல் நமக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானத்தை அவர்களுக்குள் புகுத்துகிறோம். பௌதிகம், இயற்பியல், வேதியியல், இப்படிப்பட்டதான பல வகையான கணிதவியல், இப்படிப்பட்டதான பாடங்களை அவர்களுக்குள் புகுத்துகிறோம். But that's not the way. We should not be stuffing things into their brains. We should learn to tap their wisdom and let them use it. ஆனால் இப்படி நாம் அவர்களுக்கு கற்பிக்க கூடாது. அவர்கள் சொந்த ஞானத்தை பயன்படுத்த நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்கள் சொந்த ஞானத்தை அவர்களே தட்டி எழுப்பி அதை பயன்படுத்துமாறு நாம் அவர்களை மாற்ற வேண்டும். So that wisdom that is hidden in their brains
Now we are trying to bring it out in a certain method. எனவே அவர்கள் மூளையில் மறைந்திருக்கிறதான அவர்களுடைய ஞானத்தை ஒரு குறிப்பிட்ட வழிமுறையின் மூலமாக நாங்கள் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். That is what we are calling their new friend. That's all. அதற்காக தான் நாங்கள் அதை ஒரு புதிய நண்பன் என்று அழைக்கிறோம். So it's nothing to be suspicious about. It's their own wisdom talking to them. எனவே இதை குறித்து சந்தேகம் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் சொந்த ஞானம் தான் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. So what are they trying to do? They are trying to awaken some kind of a new wisdom in their minds to make them wiser than normal human beings today. எனவே அவர்கள் செய்ய முயற்சிக்கிறது என்னவென்றால் அவர்கள் மூளைக்குள் இருக்கிறதான அந்த ஞானத்தை அவர்கள் தூண்டி எழுப்பி விட்டு இன்று சாதாரணமாய் காணப்படுகிறதான மனுஷர்களை காட்டிலும் அவர்கள் வேறு விதமாய் இருக்க வேண்டும் என்று அவர்களை மாற்றுகிறார்கள். Isn't this method of evolution where man is now progressing to become wise or superman, having contact with some other spirits which they say is our own wisdom? இது பரிணாம கோட்பாடை போல் இருக்கிறது. ஏனென்றால் மனுஷன் இன்னும் ஒரு சற்று அதிகமான முன்னேற்றமான நிலவரத்திற்கு அவன் அடைந்து இன்னும் சற்று அதிகமாக அவன் மூளையில் பலன் அடைந்து அதிக ஞானம் அடைந்து அதிநவீன மனிதனாக அவன் மாறி மேலே இருக்கிறதான ஆவிகளோடு கூட தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டு இன்னும் வேறு விதத்தில் அவன் வாழ்கிறது பரிணாம கோட்பாடை போலவே இருக்கிறது. The serpent said, "Ye shall be as gods." சர்ப்பம் சொன்னது நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்று. So here is a method where man is trying to increase his own wisdom and trying to become like a god. இங்கு மனுஷன் தான் தேவனை போலவே மாற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொந்த ஞானத்தை அதிகமாக்கும்படியாக பயன்படுத்துகிறதான ஒரு வழிமுறை இதுவா இருக்கிறது. Although these teachers give this explanation like that person, that friend of these children is their own wisdom. இந்த ஆசிரியர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அவர்கள் சொந்த ஞானத்தை பயன்படுத்ததான் சொல்லிக் கொடுக்கிறோம், அவர்கள் சொந்த ஞானத்தை நாங்கள் தட்டி எழுப்புகிறோம் என்று அவர்கள் கூறினாலும் this friend of theirs sometimes gives them trouble. இந்த இவர்களுக்கு இருக்கிறதான இந்த நண்பன் சில வேளைகளில் இவர்களை தொந்தரவுபடுத்துகிறார். Some of those children become violent in the house. அந்த பிள்ளைகளில் சிலர் வீடுகளில் மிகவும் பயங்கரமானவர்களாய் மாறிவிடுகிறார்கள். Whenever they see that friend, they start tearing up their bed sheets, they start hitting their parents and so on. எப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் நண்பனை பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்கள் பெற்றோர்களை அடித்து உதைக்கிறார்கள், போர்வைகளை கிழித்து விடுகிறார்கள். Some of their friends talk to those children and say, "Child, why do you have to, we are so close, we are so intimate, but every time we have to meet, you have to, go into meditation and imagine and then come into my world. Why don't you come directly into my world? We can be together." அவர்களில் சிலருக்கு இருக்கிறதான நண்பர்கள் இப்படி சொல்லக்கூடியவைகளா இருக்கிறது. பிள்ளையே, நீ ஏன் என்னை விட்டு தூரமாய் இருக்க வேண்டும்? நீ என்னோடு கூட பேச வேண்டும் என்றால், தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீ தியானம் செய்ய வேண்டியதா இருக்கிறது, அதற்கு கொஞ்ச நேரம் ஆகிறது. இவைகள் எல்லாம் இல்லாமல் நீ என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாக நீ ஏன் என்னோடு கூட வந்துவிடக் கூடாது? The children are excited. Then what should I do so that I can be with you always? அப்பொழுது அந்த பிள்ளைகள் இந்த கேள்வியை கேட்டு பரவசம் அடைந்து, அப்படியா, நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த ஆவிகளிடத்தில் கேட்கிறார்கள். Their friend says, "Very simple. Just go take a knife and cut your neck, you can be with me." அப்பொழுது அந்த நண்பர்கள் அவைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறது, பிள்ளைகளுக்கு இப்படி சொல்லிக் கொடுக்கிறது, இது மிகவும் சுலபமான காரியம். நீ என்னோடு கூட இருக்க வேண்டும் என்றால் போய் ஒரு கத்தி எடுத்து உன்னுடைய கழுத்தை அறுத்து விடு, அதற்கு பிறகு நீ என்னோடு இருப்பாய். So what wisdom is this? இது என்ன வகையான ஞானம்? Who is talking to them? Their own wisdom? அவர்களோடு கூட யார் பேசுகிறது? அவர்கள் சொந்த ஞானம் அவர்களோடு பேசுகிறதா? The serpent said, "Ye shall be as gods." அந்த சர்ப்பம் சொன்னது, நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று. I have more to say about this, but there's no time. இதை பற்றி சொல்வதற்கு எனக்கு அதிகம் இருக்கிறது, ஆனால் நேரம் இல்லை. But I want to tell you today, man's wisdom is being promoted as though he is everything. ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னவென்றால், மனுஷன் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறான் என்பதை போல இவனுடைய ஞானமானது அது முன்னேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Today in colleges they are having classes on self esteem. That means it is a subject that promotes human beings to understand themselves, and don't think you can't. You can. Nothing is impossible for you. You are able. It's a subject that promotes that kind of a feeling in man. இன்று சில கல்லூரிகளில் சில குறிப்பிட்ட பாடங்கள் நடத்தப்படுகிறது. அந்த பாடங்கள் என்னவென்றால் தங்கள் சுய மரியாதை அதிகரிக்க வேண்டும், தங்கள் சுயத்தை அவர்கள் இன்னும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட பாடங்கள் நடத்தப்படுகிறது. அந்த பாடங்களில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்னவென்றால், நீங்கள் உங்களை பற்றி ஏன் தாழ்வாக நினைக்க வேண்டும், உங்களால்
உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை, உங்களால் எல்லாம் முடியும், உங்கள் சுயத்தை நீங்கள் இன்னும் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. Today in colleges, even in India, even in Chennai, those subjects are being taught. இன்று கல்லூரிகளில் இந்திய தேசத்தில் சென்னையிலும் கூட இப்படிப்பட்டதான பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. What did Jesus say? ஆனால் இயேசு என்ன கூறினார்? Without me ye can do nothing. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. What did John the Baptist say? யோவான் ஸ்நானகர் என்ன கூறினார்? He must increase, I must decrease. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். But what is self esteem? What are these subjects saying? ஆனால் சுயத்தை அதிகரிக்கிறதான இந்த பாடம் என்ன சொல்லுகிறது? No, you can. இல்லை உன்னால் முடியும். So people are now elevating themselves. I can, and we are becoming each one is becoming his or her own god. எனவே இன்றைய நாட்களில் ஜனங்கள் தங்கள் சுயத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக அவனுக்கு அவளுக்கு அவர்களே தேவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். When you eat this fruit, your eyes will be open and you shall be as gods. This is the God that the serpent was speaking about. நீங்கள் இந்த கனியை புசிக்கும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று சர்ப்பம் சொன்னது இந்த தேவர்களை பற்றி தான் கூறியிருக்கிறது. This fallen man is in for a bigger fall very soon. இந்த விழுந்து போன மனுஷன் இன்னும் மிகப்பெரிய விழுகைக்குள் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறான். Because when every man is puffed up in his own pride and he says, yeah, I am God, I am wise enough, I can, I will, the big God, the master God, who says, I will ascend to the stars, I will be like the Most High, his name is Satan. He is going to come and take control of all these little gods. ஏனென்றால் இந்த அறிவின் மூலமாக இங்கே இந்த எல்லா மனுஷர்களும் நான் தான் தேவன் என்று இருமாப்படைந்து பெருமை அடைந்து என்னால் முடியும், எனக்கு தான் அதிகமாக ஞானம் இருக்கிறது, என்னை காட்டிலும் வேறு யாரும் உயர்ந்தவர் அல்ல என்று இவர்கள் கூறும்போது இவர்களுக்கு மேலா இருக்கிறதான இன்னொரு தேவன் இருக்கிறது. அந்த தேவன் நான் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற அந்த இடத்துக்கு நேர்வன், நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று கூறினது அந்த தேவன் இந்த தேவர்களுக்கு பெரிய தேவனாய் இருந்து இந்த தேவர்களை பிடிக்க போகிற நாட்கள் வரப்போகிறது. He is going to come. Satan is going to come and rule this world very soon. This is what the Bible says. சாத்தானானவன் அதிசீக்கிரத்தில் வந்து இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. Another God is coming. இன்னொரு கடவுள் வந்து கொண்டிருக்கிறான். Another religion is coming. இன்னொரு மதம் வந்து கொண்டிருக்கிறது. Those who are listening to me, what are we going to do? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Sleep a little more, play a little more, have fun a little more. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் விளையாட வேண்டும், இன்னும் கொஞ்சம் கிண்டல் பண்ண வேண்டுமா? These are the last days. இவைகள் கடைசி நாட்கள். Before I close, நான் முடிப்பதற்கு முன்பாக I just want to say one thing. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். The Bible says that when this Antichrist comes, வேதம் சொல்லுகிறது இந்த அந்திகிறிஸ்து வரும்போது he comes with a wound on his head. அவன் தன்னுடைய தலையில் காயமடைந்தவனாய் வருகிறான். Read Revelation chapter 13. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் and verse 3. 3ஆம் வசனம். அதின் தலைகளில் ஒன்று சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். And I saw one of his heads as it were wounded to death. How was he wounded? இவன் எப்படி காயமடைந்திருக்கிறான்? This is the Antichrist. இவன் அந்திகிறிஸ்து. So when the Antichrist comes to power, he comes with a wound on his head. எனவே அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வரும்போது தலையில் காயமடைந்தவனாய் வந்திருக்கிறான். How did he get wounded? Who wounded him? இவனுக்கு எப்படி காயம் வந்தது? இவனை காயப்படுத்தினது யார்? Read verse 14. 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு and deceiveth them that dwell on the earth by the means of those miracles which he had power to do in the sight of the beast, saying to them that dwell on the earth that they should make an image to the beast which had the wound by a sword and did live. This verse says the wound was by a sword. இந்த வசனம் சொல்லுகிறது இந்த காயம் பட்டயத்தினால் ஏற்பட்டது. So someone landed a blow on the head of the Antichrist before he came to power. எனவே இந்த அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக யாரோ ஒருவர் இவனுடைய தலையில் ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Who can land a blow on the head of the Antichrist? அந்திகிறிஸ்துவின் தலையின் மேல் காயத்தை ஏற்படுத்த யாரால் முடியும்? Today the Antichrist may be alive as a person, but the spirit of Antichrist is moving all over the world. இன்று அந்திகிறிஸ்து ஒருவேளை ஒரு மனுஷனை போல உயிரோடு இருக்கலாம், ஆனால் அந்திகிறிஸ்துவின் ஆவியானது உலகம் முழுவதும் சுற்றிக் கொண்டிருக்கிறது. Who is the enemy of the Antichrist? அந்திகிறிஸ்துவின் எதிரி யார்? The church of God. தேவனுடைய சபை.
So, if at all a sword lands on the head of the Antichrist, it must be the church that inflicts that wound. எனவே அந்திகிறிஸ்துவினுடைய தலையின் மேல் ஒரு பட்டயம் வர வேண்டும் என்றால் அது தேவனுடைய சபையினால் ஏற்படுத்துகிற பட்டயமாக தான் இருக்க வேண்டும். So before the Antichrist comes into power, before the church gets raptured, the church will land a blow on the head of the Antichrist and then go up. எனவே அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக தேவனுடைய சபையானது இந்த அந்திகிறிஸ்துவுக்கு ஒரு அடி கொடுத்து விட்டு தான் போக வேண்டியதா இருக்கிறது. Now in Revelation chapter 12 we see a child getting caught up to the throne of God. We know that's the church of God. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதாய் நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். That's called the victorious man child. அதுதான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை என்று அழைக்கப்படுகிறது. There was a serpent standing in front of the child to swallow it as soon as it is born. அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளையை விழுங்குவதற்காக ஒரு வலு சர்ப்பம் அதற்கு முன்பாக நின்று காத்துக் கொண்டிருக்கிறது. But the child escapes and goes to the throne. ஆனால் அந்த பிள்ளையோ அந்த சர்ப்பத்திற்கு தப்பித்து இந்த சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. Let me ask you, can an escape be called a victory? ஒரு தப்பித்து போகுதல் ஒரு ஜெயம் வெற்றி என்று நம்மால் கூற முடியுமா என்று நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். If Satan chases us and we run away from Satan and we are too fast for him and we go into hiding, he can't find us after that, and we show a thumb at him and say, see, I won over you, is that victory? சாத்தானவன் நம்மை துரத்திக் கொண்டே இருந்து நம்மை துரத்த முடியாத அவன் நம்மை பிடிக்க முடியாத அளவுக்கு நாம் மிகவும் வேகமாக ஓடி ஏதோ ஒரு இடத்தில் மறைந்து கொண்டு நம்முடைய கட்டவிரலை காட்டி நான் உன்னை ஜெயித்து விட்டேன் என்று கூறினால் அது உண்மையான ஜெயமா? So we are not a church that just runs away to the throne. எனவே நம்முடைய இந்த சபையானது சிங்காசனத்திற்கு ஓடி போகிறதான சபை அல்ல. The Bible says they overcame him. வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். Revelation 12:11 says they overcame him. வெளிப்படுத்தல் 12:11 இப்படி சொல்லுகிறது அவர்கள் அவனை ஜெயித்தார்கள். So it's not just escaping, there's a victory there. அங்கே அது தப்பித்து போகுதல் அல்ல, அது வெற்றியா இருக்கிறது. So before you and I are caught up at the coming of the Lord, எனவே நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக, before the church goes when Jesus comes, இயேசுவானவர் வரும்போது சபை போகும்போதற்கு முன்பாக there is a victory that we must take. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஜெயம் இருக்கிறது. Darkness may cover the earth, அந்தகாரம் பூமியை மூடலாம். darkness might cover the minds of the people, அந்தகாரமானது ஜனங்களுடைய மனதை மூடலாம். deception might spread across the masses, வஞ்சமானது ஜனசமூகத்தின் மத்தியிலே அது பரவலாம். multitudes might believe in lies, திரள் கூட்டமான ஜனங்கள் பொய்யை நம்பிக்கொண்டிருக்கலாம். but oh church of God, the truth is presented to you. ஆனால் தேவனுடைய சபையே சத்தியமானது உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. Ye shall know the truth and the truth shall make you free. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். So God has given us the delivering truth. எனவே தேவன் நமக்கு விடுவிக்கிற சத்தியத்தை, விடுதலையின் சத்தியத்தை தந்திருக்கிறார். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். The Antichrist may be powerful. அந்திகிறிஸ்து ஒருவேளை அவன் வல்லமையுள்ளவனாய் இருக்கலாம். Satan may be a master deceiver. சாத்தானானவன் வஞ்சகத்தில் தலைவனாய் இருக்கலாம். But we have a mighty God who is greater than all these spirits. ஆனால் இந்த எல்லா ஆவிகளை காட்டிலும் நமக்கு ஒரு பலத்த தேவன் இருக்கிறார். Greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். How many realize that the one who is in you is greater than he that is in the world? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? Who is in you? உங்களில் இருக்கிறது யார்? The creator of the universe. அண்ட சராசரத்தையும் படைத்ததான அந்த சிருஷ்டிகர். Who is in you? உங்களில் இருக்கிறது யார்? The one before whom all hell trembles. முழு பாதாளமும் நடுங்கிறதான அவர் உங்களுக்குள் இருக்கிறார். Who is in you? உங்களுக்குள் இருக்கிறது யார்? The one who crushed the head of Satan. சாத்தானுடைய தலையை நசுக்கினவர் உங்களுக்குள் இருக்கிறார். He is greater than the whole world. அவர் முழு உலகத்தை காட்டிலும் பெரியவர். So be strong dear brother, be strong dear sister, the victory is ours. எனவே சகோதரனே நீ பலமுள்ளவனாய் இருப்பாயாக, சகோதரி நீ பலமுள்ளவளாய் இருப்பாயாக. Hallelujah. May the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
இந்த வேத பாடத்தின் உபதேசங்கள் நம்ம உயிர்ப்பிக்க வேண்டும். நாம் இங்கே என்ன உபதேசம் கேட்டு வீட்டுக்கு போகிறோம், பிசாசு அதுக்காக சோதனை வச்சுருப்போம். நீ போய் பெந்த ஓசில் போய் கூட்டுக்கு போயிட்டு வந்தியா, அந்த வசனம் கேட்டியா, இந்த வசனம் கேட்டியா, வா உன்னை ஒரு கை பார்க்குறேன்ட்டு சவால் விடுவோம். இவ்வளோ நேரம் வசனங்கள் கேட்டு கொண்டு இருந்தோம். மணி 9 போகுது, நீ 9 மணி வரை போய் அங்கே பெந்த ஓசு கோயில் பிரசங்கத்தை கேட்டு வந்தியா, வா உன்னை ஒரு கை பார்க்குறேன்ட்டு பிசாசு சவால் விட்டு வீட்டில் அதுக்காக சோதனை போடுவான். ஒன்னைங்கள் வியாதியாக இருக்கும், பரிசுத்தத்துக்கு மாறான காரியத்தை போடுவான். வேறுபாடுக்கு உதவி கேட்டு போகும்போது அதுக்கேற்ற சோதனை போடுவான். அதுக்காக நாம் போராடுகிறோமா? அவன் சவால் விடுறான் பிசாசு. நீ பெந்த கோசில் போய் கும்மாளம் போடுறியா, பெந்த கோசில் போய் கை தட்டிட்டு வாரியா, அங்க பெரிய பிரசங்கத்தை கேட்டு வரையா, வா உன்னை ஒரு கை பார்க்கறேன்ட்டு நாளைக்கு வேலை காட்டுவான் பிசாசு. நாளைக்கு வீட்டில் அது கேட்ட காரியத்தை சோதனை போடுவாங்க. நாம் இங்க என்ன வேறுபாடு உபதேசத்தை கேட்கிறோமோ, நாம் என்ன தெய்வீக சுகத்தை பற்றி உபதேசத்தை கேட்கிறோமோ, ஞானஸ்தானத்துக்கு விசுவாசிகள், அது ஊழியக்காராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, வேறுபாடு உபதேசமோ தெய்வீக சுகத்தை பற்றி உபதேசமோ, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு இங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்காதவங்களும் இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டுதார்கள். ஞானஸ்தானம் எடுத்தவங்களும் பசித்தா பெற்றவங்களும் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருந்தோம். எத்தனை பேர் தூரத்தில் நின்று அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, பசித்தா பேர் அவங்களும் உபதேசம் கேட்டுக்கொண்டு நின்று கொண்டிருக்கார்கள். அது யாரா இருந்தாலும் சரி, பிசாசு சவால் விடலாம். நீ பெந்த கோசல போய் எல்லாம் கேளு, நாளைக்கு உன் கையை வீட்டில் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சோதனை போடும்போது, நாம் கேட்கிற உபதேசத்துக்கேற்ற சோதனை வரும்போது, நாம் என்ன சத்தியத்தை கேட்டு போறோமோ அதுக்கேற்ற சோதனை வரும்போது நாம் அதுக்காக போராடுறோமா? இப்போது வேத பாட்டில் கேட்டது போல அந்த வஞ்சிக்கிற ஆவிகள் போராடுகிறான். ஆனால் பரிசுத்தவான்களிடத்தில் தேவன் கொடுத்த உபதேசத்துக்காக நாம் போராடுகிறோமா? பரிசுத்தவான்களிடத்தில் தேவன் கொடுத்த அந்த உபதேசத்துக்காக தைரியமாய் போராடுங்கள் என்று யூதா சொல்கிறார். ஒன்று கூட ஒப்படைங்கள், ஒன்று கூட ஆவியாத்மா ஆண்டவரை நான் இந்த உபதேசமாக கேட்டு வீட்டுக்கு போக போறேன். இப்படிப்பட்ட சத்தியத்தை நான் இதுவரை கேட்கவில்லை, யாரும் எனக்கு சொல்லி தரவில்லை. இப்போ இப்படிப்பட்டதான் உபதேசம் கேட்கவில்லையே, இதோ நான் வீட்டுக்கு போய் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே, வாயத்தனை சொல்லுங்கள், எல்லாரும் வாயத்தனை சொல்லுங்கள். ஆண்டவரே, பிசாசு சவால் விடுகிறான், பிசாசு சவால் விடுகிறான், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேளுங்கள். அவே மனைத்தாரக்கு உனக்காக குருசி ருசித்தாரி மரணத்தின் கொடுமை
சத்தியங்களை நாம் வேற எங்கும் கேட்க முடியாது. இப்படி கடைசி நாட்களில் நாம் கேட்ட சத்தியங்கள் உண்மையாகவே நம்முடைய ஜீவிதத்தை மாற்ற வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் என்ன சத்தியத்தை இப்படிப்பட்ட மேலான சத்தியங்களை கேட்கும்போது பிசாசு அதுக்கு விரோதமான சோதனை போடும்போது நாம் புதிய தீர்மானத்தோடு இந்த உபதேசங்களை நமக்குள் காத்துக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட சோதனை பிசாசு போட்டாலும் சரி, இதுக்கு மாறாக பிசாசு பல சோதனை போடுவாங்க. அது நாளையா இருக்கும், மறுநாளா இருக்கும், வேற எந்த நாளிலும் சோதனை வரும்போது நாம் ஜெயிக்க முடியாது. கர்த்தர் சமத்துவப்படுங்கள். நான் முன்னர் சொன்னது போல சொல்லுங்கள். ஆண்டு இப்போ நான் மேலான சத்தியத்தை கேட்டு நான் என் வீட்டுக்கு போகிறேன். கர்த்தாவே பலன் தாரும் ஆண்டு. இப்படி சத்தியத்துக்கு நான் சாட்சியா ஜீவிக்க பலன் தாரும் என்று சொல்லுங்கள். பிசாசு என்ன போட்டாலும் அதுக்காக போராடி ஜெயம் எடுப்போமாக. இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு விரோதமாய் பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் அந்த பிசாசின் சக்தியை மேற்கொள்வோமாக. உமக்கு ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா, உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னத பலனை தாருமையா, உலக பாபிசம் சாத்தானை ஜெயிக்க உமக்கு வல்லமை வேண்டுமையா, உலக பாபிசம் சாத்தானை ஜெயிக்க உமக்கு வல்லமை வேண்டுமையா, உமக்கு சாட்சியா ஜீவித்திட உமக்கு சாட்சியா ஜீவித்திட உலக பலனை தாருமையா, உலக பாவிசம் சாத்தானை ஜெயிக்க உமக்கு வல்லமை வேண்டுமையா, உலக பாவிசம் சாத்தானை ஜெயிக்க உமக்கு வல்லமை வேண்டுமையா, உமக்கு சாட்சியா ஜீவித்திட உலக பலனை தாருமையா, உமக்கு சாட்சியா ஜீவித்திட உலக பலனை தாருமையா, உலக பாவிசம் சாத்தானை ஜெயிக்க உமக்கு வல்லமை வேண்டுமையா, 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 உலக பாவிசம் சாத்தானை ஜெயிக்க
உன்னதத்தை தாருமையா உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னதத்தை தாருமையா சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னதத்தை தாருமையா உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னதத்தை தாருமையா சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உலக மாமிசம் சாத்தானை ஜெயிக்க உமது வல்லமை வேண்டுமையா உமக்கு சாட்சியா ஜீவித்திட உன்னத வல்லமை தாருமையா 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 கேட்டு நமக்கு ஒரு தான சோதனை நிமித்தத்தில் அந்த சாத்தனாக்கு மேஷாபத்தின போல நாம் தீர்மானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். 7 மடங்கு அக்கினி சோதனை வரக்கூடும். நான் உங்களை பயப்படுத்துறதுக்காக சொல்ல, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும் போது பிசாசு அப்படிப்பட்ட சோதனை போடுவாங்க. 7 மடங்கு 87 97 மடங்கு எந்த மடங்கு வந்தாலும் அக்கினி சோதனை. எங்கள் தேவன் இப்படி விசாரணை சரி, இப்படி போனால் சரி, பொற்சலை வணங்க மாட்டோம் என்ற தீர்மானம். அப்படிப்பட்டதான தீர்மானத்தோடு இந்த இடத்த விட்டு நீங்கள் போக வேண்டும். நாம் எல்லாரும் போக வேண்டும். அது நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, ஊழியர்களோ விசுவாசிகளோ ஒரு கொடிய காலத்தில் வந்திருக்கோம். பயங்கரமாய் பிசாசு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கக்கூடிய காலம், தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கக்கூடிய காலத்தில் நாம் வந்திருக்கோம். ஆனால் எல்லா சத்துரு வல்லமை அந்தகார வல்லமைத்திலும் நாம் அந்த சாத்திராக்கு அபகத்தினது போல எல்லா கீழே போன்ற சோதனை ஜெயம் எடுக்க நம்ம ஒவ்வொருக்கும் ஒரு தீர்மானத்தை தர முடியாது. சோதனம் பண்ணுங்கள். சோதனம் 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 சோதனம். நாம் கேட்கிற உபதேசத்துக்கு ஏற்ற சோதனை வரும்போது, நாம் கேட்கிற சத்தியத்துக்கு கேட்ட சத்தியத்துக்கு அது கேட்ட சோதனை வரும்போது, அதுக்கு மாறாக நம்ம கீழே தள்ள முடியாத சோதனை வரும்போது தீர்மானத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் நம்ம ஒரு உதவி செய்ய, ஜெயம் எடுக்க உதவி செய்ய. சோத்திரம் பண்ணுங்கள். சோத்திரம் 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 சோதரம். ஜெபிங்கள். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படுதான இந்த அருமையான நாட்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விசேஷப்படுதான் இந்த வேத பாட கூட்டத்தினுடைய 4வது நாளும் கூட தேவன் மகிமையாக எங்கள் எழுந்தருளி நீர் பெரிய காரியம் செய்தபடினால நீர் பெரியவராகவே எங்களுக்கு வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, ஒன்று கூட எங்கள் அதிகமாய் தட்டி எழுப்பி இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் உங்களை இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி இந்த சாயங்கால வேளையோடு எங்களுக்கு அதிகமாக நீ பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரம். பாட்டுகள் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து அந்த பாடல் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிகமாக ஒரு ஆனந்த சந்தோஷத்தையும் தந்தீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நாங்கள் பலப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்து நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வது ஆழமான சத்தியங்களை பற்றியும் உபதேசங்களை பற்றியும் கர்த்தாவே உங்களுடைய ஆவியார் மூலமாக உங்களுடைய மகன் மூலமாக பேசினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் பிசாசனம் பயங்கரமான விதத்துல ஜனங்களை எப்படி வஞ்சிக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே யாருக்கும் அறிவிக்கப்படாத ரகசியத்தை பரிசுத்த அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி மூலமாக இப்போது எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி பேசின நம்முடைய விலையேற பெற்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கேட்டதான ஒவ்வொரு உள்ளத்திலும் அது நூறத்தினாய் பலனளித்ததுக்கு தாவே நாங்கள் நித்தியத்திலே மகிமையிலே தரிசி சந்திப்போம் என்ற நம்பிக்கையோட ஜீவித்தை தொடர்ந்து ஒப்புடுக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இருள் பூமியை மூடுகிறது என்றும் காரிருள் ஜனத்தை மூடுகிறது என்றும் ஒரு ஆழமான சத்தியத்தின் மூலமாக அதிலிருந்து விசேஷப்பட்ட வெளிப்படுத்தலாம் தேவன் தந்தீரதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இருளானது இந்த காரிருளானது எந்த அளவுக்கு ஜனங்களை பயங்கரமாக இந்த கடைசி நாட்களில் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தாவே உம்முடைய சத்திய வசனத்திலிருந்தும்
இன்றைக்கு பூமியில் நடக்கிற பல சம்பவங்கள் ஆதாரத்தோடு எடுத்து பேசத்தக்கதாக இந்த கரணத்தில் மகனை பாவித்தீர், பலப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் பூமிக்குரிய காரிலே தேடி தேடி ஓடி அவர்கள் புசிப்பதும் குடிப்பதும் பெண் கொள்வதும் பெண் கொடுப்பதுமாக இப்படி ஜீவிக்கின்ற கடைசி நாட்களில் ஓ சபையே, நீ விழுந்து எழுந்து என்று ஆவியானவருமாய் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சபைக்குள்ள இந்த இப்புறவரின் ஆவி உள்ள கிரியேசியாவிற்கு கர்த்தாவே உம்முடைய ஆவியினால் கண்டித்து உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று இந்த சாயங்காலம் பேசின விலையேறப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆம், சபையில் உள்ள ஒவ்வொருத்தரும் கூட பூமிக்குரிய காரியத்துக்காக வேண்டி தேவனை தேடாதபடிக்கு நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக அதற்கு என்ன வழி என்று சொல்லி தேடுவதற்கு ஒவ்வொருத்தருக்கும் விசேஷ கிருபையும் மனங்கள் பிரகாசிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். குடிப்பதும் புசிப்பதும் நாளைக்கு சாவும் என்ற அனுபவத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, இந்த பூமியிலேயே உம்மை உண்மையாய் தொழுது கொண்டு உம்முடைய சத்தியத்தை பின்பற்றி ஜீவித்து கர்த்தாவே நீ சென்ற வழியில் சேர்வதற்காக ஒவ்வொரு நாளும் மேலானவரை நாடி தேடி ஓடத்தக்கதாக ஆவியின் மூலமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம், பூமி இருளானது பூமியை மூடுகிறது, காரில் ஜனங்களை மூடுகிறது. இந்த கடைசி நாட்களில் வஞ்சகத்தின் ஆவி எப்படி ஜனத்துக்கு ஒரு அந்தகாரத்தை உண்டாக்குறது என்று சொல்லி பேசினீரே. இந்த கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துகள் எழுப்பி நான் தான் கிறிஸ்து என்று போதிக்கத்தக்கதாக அநேகர் வஞ்சிக்கிற ஒரு காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஓ சபையே, நீ விழுந்து எழும் என்று திட்டமாய் பேசினேன். கள்ள கிறிஸ்து எழுப்பி கிரீசிய காலத்தில் சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதுவே பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த கள்ள கிறிஸ்து யார் என்று சரியாக விலகிக் கொள்ளத்தக்கதாக சத்தியவசன ஆதாரத்துடனே இன்றைக்கு நடக்கிற சம்பவத்தினுடைய படை அனுபவத்துடனே படத்துடனே விலக்கி காண்பித்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, இப்ப கொடிய காலத்தில் வந்திருக்கிற நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு மனுஷனுடைய துருவசத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கித்தாவே மிக விழிப்புணர்வாக இருந்து கித்தாவே உம்முடைய சத்தியத்தில உம்முடைய உபதேசத்தில அதுடைய பரிசுத்தாவிக்குள் ஜீவி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆம், பூமியானது இருளால் மூடப்படுகிறது, காரில் ஜனங்கள் மூடுகிறது. கடைசி நாட்களில் ஜீவிக்கிற எங்களுக்கு கூட ஆமாண்டவரே எப்படியாகிலும் நித்திய ராஜ்யத்தில் காணப்பட எங்களுக்கு ஒரு விழிப்புள்ள ஜெபாவி அவசியம். எங்களை ஜீவித்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு உம்முடைய தீவிர சுபாவத்தில் வளர கர்த்தருக்கு உதவிமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து தாவே மகனை பலப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது நம்ம சரீரத்திற்கு எல்லாம் பலவீனத்தை அகற்றும் ஆண்டவரே. உம்முடைய சத்துவத்தின் வல்லமை சரீரத்தில் பாய்ட்டும் ஆண்டவரே. அற்புத கிரியை செய்யும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற ஒவ்வொரு மக்களுக்காய் ஸ்தோத்திரம். யார் என்னென்ன பிரச்சனை வந்தார்களோ இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டானது அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. வியாதினாலும் பலவீனத்தினாலும் பலவித பிசாசு கட்டுகள் பில்லிசுனி கட்டுகள் வந்தவர்களை விடுவித்தீர். குடும்ப பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதியில் வந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை துடைத்தீர் அதுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல ஜீவுள்ள வார்த்தையினாலே ஒவ்வொரு ஆத்மாவை கர்த்தர் உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம், எங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று யாரா கத்தனை அழுதார்களோ ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசையா எழுதலாம் என்று யாராவை கூப்பிட்டார்களோ அந்த விலையேற்பட்ட ஆத்மாக்களை இந்த தூது மூலமாக உயிர்ப்பித்தீர் அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்னும் தொடர்ந்து பெரிய காரியம் செய்ய மாட்டே. நாளைக்கு நடக்கிற விசேஷம் கொடுத்து கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதுல நீரே பெரியராயிருந்து பெரிய காரியம் செய்யும். சகல துதி கனமகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீர் சீக்கிரமா வரப்போகிறீர். உம்மை சந்திக்க ஆயத்தமா இருக்க உதவி செய்யும். சகல துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தராகிய இயேசுவோடு இருப்பதாக. சத்தமா 3 நிலையில போடுங்கள். அல்லேலூயா.